ஆச்சு நீ கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்ச பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஆங்கம் வந்திருக்காங்க. வணக்கம் ஆங்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மீட்டாட்சி. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான டாபிக் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு, தமிழ் சினிமா வந்து நெறைய பேர பார்த்துருச்சு. அத எப்படி சொல்லலாம்னா, எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி கணேசனு, ரஜினி, கமலு, அஜித், விஜய், இப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன் அந்த அளவுக்கு ஒரு போட்டி போயிட்டு இருக்கிற நடுவுல, புதுசா ஒரு ஹீரோ உள்ள வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன். ஸோ அவர் நடிச்ச மஞ்சள் வீரன் படத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மஞ்சள் வீரனா? ஆமா, அதானே அவர் மொத படம் இல்லையா? ஓ! ஓகே, ஓகே. அதாவது போஸ்டரோட எடுத்து, அதுக்கப்புறம் படம் இந்தா வரும், அந்தா வரும்னு 1 வருஷம் ஓட்டுனானுங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, டைரக்டருக்கும், ஆக்டருக்கும் சண்ட. இந்த சண்ட வந்துட்டு ஒரு கட்டத்தில முத்தி போச்சு. முத்தி போயிட்டு இவன் லைவ்லயே உட்காந்து ஃபோன போட்டு திட்டிட்டு இருந்தான். டிடிஎஃப் வாசன் வந்துட்டு. ம்ஹ்ம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்தது. இந்த படம் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணி, இப்ப நம்ம ரிவ்யூ பண்ற வரைக்கும் வந்தாச்சு. ஆனா, அங்கிட்டு ஒருத்தன் வந்து மஞ்சள் வேற எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வருஷம் வருஷம் ஹீரோ மட்டும் மாறிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்துட்டு படம் வந்த பாடு இல்ல. அவரு நடிச்ச படத்த மட்டும் கரெக்ட்டா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இல்ல, இல்ல. அதுவே ரொம்ப வருஷக்கணக்கா இழுத்துட்டு பண்ணது தான். அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டுட்டு, சரி நம்ம ஃபுல் டைம் டைரக்டராவே ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்தது. ஓஹோ! நல்ல முடிவு எடுத்துக்கிறாரு. இல்ல அப்படி எடுத்திருந்தா இன்னும் படம் ரிலீஸே ஆகலையேங்க. அதனால தான் நல்ல முடிவு. 2வது கூல் சீரிஸ் வச்சு நாங்க எடுக்க போறோம்னானுங்க. அப்புறம் கூல் சீரிஸ் கிடையாது. நான் இன்னொருத்தன சொல்றேன்னா, அதோட போயிட்டேன். என்ன ஆனேன்னே தெரியல. எடுக்காததும் நல்லது தான்னு நெனைக்கிறேன். ம். சரி அது அது அவைங்களோட தனிப்பட்ட கதை. அதுக்குள்ள போ வேணாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல். ஓகே. இந்தியன் பிரீமியர் லா. ஸோ இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து ஸ்கேம் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அதில் முதல் ஸ்கேம் ஆகப்பட்டது கிஷோர். ஸோ விசாரணை படம் மாரி வெற்றிமாறன் கணக்கா ஒரு படம் எடுப்பான்னு நம்பி உள்ள வந்து, கடைசியில அவரையும் மொக்க பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு கொடூரத்திற்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ம். அதுக்கப்புறமா ஒரு சில படத்துலலாம் நல்லா பெரிய பெரிய கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து சர்பட்டா பரம்பரையில வந்து டேடின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்துல கொண்டாந்து மொத்த மானத்தையும் வாங்கியாச்சு. அந்த ஆள் அவுட்டு. ஆமா. அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தரு செகண்ட் டிஸ்ப்ளே ஒருத்தன் வருவான்ல, அவன் பேர மறந்துட்டேன். அவன் ஆல்ரெடி மார்க்கெட் போன டைம்ல தான் இருந்த மனுஷன். அந்த ஆளுக்கு மொத்தமா அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் இவனோட அண்ணன் யாருன்னு தெரியல. பேர மறந்துட்டேன். இந்த படம். இந்த குறுகுறுப்பு இந்த ஃபேமஸான பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? ஹீரோவும், அஞ்சலியும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க தெரியுமா? இவன் கூட வந்துட்டு 50 புரோட்டா, 100 புரோட்டா தின்னுட்டு இருப்பான். சூரிக்கு டஃப் குடுக்குற மாரி. ஆ. பத்திக்குச்சி. அந்த படத்தோட ஹீரோ. ஆ கரெக்ட், கரெக்ட். அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா வந்துட்டு, அந்த படத்த பத்தி பேச போல. லைட்டா ஒரு சீன் மட்டும் சொல்லிர்றேன். ஆ ஓகே. ஒரு சேஸ் ஓகேவா? சேஸா தப்பிச்சுட்டு வந்துருவான். தப்பிச்சு வந்த பிறகு நீங்க வேலையா என்ன பண்ணுவீங்க? மூச்சு வாங்குவேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நேரா புரோட்டா கடைக்கு போய் உட்கார்ந்துட்டு ஒரு 100 புரோட்டா திம்பாரு. ஓ! ஓகே. ரொம்ப வித்தியாசமானவர்ன்னு நெனைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போவாரு. கிரவுண்டுக்கு போயிட்டு 2, 3 புல் அப்ஸ் எடுத்துட்டோனே உடம்புல சக்தி வந்துரும். அதாவது எப்படி பாப்பாய்க்கு ஸ்பினிச் சாப்பிட்டு சக்தி வருமோ, அந்த மாரி ஒரு சக்தி ஏத்துக்குவாரு. போய் சண்டை போடுவாரு. அந்த கேரக்டரு. சோட்டா பீம் எப்படி லட்டு சாப்பிடுவாரு? அ லட்டு சாப்பிட்டு சுகர் வந்து செத்து போயிருவான்ல அந்த மாரி. அந்த மாரி வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அபிராமி. ஸோ எவ்வளவோ நல்ல படம் இருக்கும்போது எப்படி இங்க வந்து மாட்டுனாங்கன்னு தெரியல. ஆமா. அதுக்கப்புறமா ஜெனிலியான்ற பேர்ல ஒண்ணு இறக்குறேன்னு ஒண்ணு இறக்கி, ஜெனிலியாவோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் இவங்க. 2.0. ஜெனிலியா சொல்லக்கூடாது. ஹாசினி. ஹாசினியோட 2.0 இவங்க. அதாவது ஹீரோ தப்பே பண்ணாலும் வந்துட்டு அத வந்துட்டு ஈன்னு பல்ல இளிச்சுக்கிட்டு, அத ஏத்துக்கிட்டு போற ஒரு நல்ல கேரக்டர். ரொம்ப அ எப்படி சொல்றது? பரந்த மனசு அந்த ஹீரோயினுக்கு. ரொம்ப பரந்த மனசு தான். ஆமா. சரி ஓகே. என்னடா இங்க வளவளன்னு பேசுறாய்ங்கன்னு இருக்கோம். இந்த படத்துல கதை ஒண்ணும் பெருசா இல்ல. அதனால கேரக்டர் வச்சு கொஞ்சம் டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது கரெக்ட்டு. சரி அதனால வந்து இப்ப நம்ம படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து முதல் குபீர் மூவ்மெண்ட் வந்து இந்த படத்துல எங்க வந்துச்சுன்னா, டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஏன்னா, இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஒவ்வொரு இதா சொல்லிட்டு இருப்பாரு. புகைப்பிடித்தல், அப்புறம் இந்த அது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஹெல்மெட் போடுறது. ஹெல்மெட் போடணும்னு எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. யார் எத சொல்லிக்கிட்டு இருக்கான்ற ஆ ஆமா கரெக்ட்டு. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அங்கேயே இதாயிருச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஷாட். வண்டியில 3 பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு டிரைவரு, கிஷோரு, அங்கிட்டு இவரு சிங்கப்புலி. சிங்கமுனி தானே அவரு பேரு? ஆ, ஆமா. ஓகே. 3 பேரும் வந்து வண்டியில போயிட்டுருக்காங்க. வண்டியில போயிட்டுருக்கும்போது, இந்த ஒரு ஃபேமஸான மீம் டெம்ப்ளேட் தெரியுமா? ஒருத்தன் வந்துட்டு ஒரு 5, 6 குழந்தைகள வந்து கார்ல வச்சு கொண்டு போயிட்டுருப்பான். கூட்டிட்டு போயிட்டுருக்கும்போது வந்துட்டு திடீர்னு வண்டி ஸ்பீடா போயிட்டுருக்கான். உடனே இந்த சின்ன பசங்கலாம் வந்து ஒரு மாரி கத்துவாங்க தெரியுமா? ஆ, ஆ. பயப்படுவாங்க. ஆ, ஆமா, ஆமா. அந்த மாரி. வந்துட்டு இங்க சிங்கமுலி பயந்துட்டு இருக்காரு. "தம்பி, தம்பி, தம்பி, தம்பி." அவருக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லினே இருக்கும் அந்த படத்துல. என்னமோ நடக்க போது, என்னமோ நடக்க போதுன்ட்டு. அவரு தான் கதைய நகர்த்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு. இவரு வந்து கிஷோர் என்ன சொல்லுவாருன்னா, "டேய் சும்மா கடறான்னு" திட்டவும் முடியாது. அது ஒய்ஃபோட அண்ணனா வேற போயிட்டாரா, சரி அதனால சரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு போடான்னு விட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு வண்டி லாரி ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இங்க டைட்டில போட்டு படத்த ஸ்டார்ட் பண்றானுங்க. ஐபிஎல்ன்னு போட்டு. இந்த படம் வந்து 2 மணி நேரம் வந்திருக்கு. பட் இது 2 மணி நேரத்துக்கு பெரிய கதையெல்லாம் கிடையாது. அதனால நாங்க அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சுர்றோம். ஓகே. இப்போ வந்து ஓப்பனிங் ஷாட். நல்லா வந்துட்டு இந்த கியர் செட்லாம் வச்சுட்டு, பைக்ல அந்த ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஒரு கேரக்டர் வந்து வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து கரெக்ட்டா சிக்னல்ல நிக்கிது. நம்ம என்ன நினைப்போம்னா வந்துட்டு அங்க தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ப அதுதான் ஹீரோன்னு நெனைப்போம். ஆனா ஹீரோ வண்டில வரமாட்டாரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோ மாதிரி சைக்கிள்ல வருவாரு. ம். அதாவது பைரவால விஜய் எப்படி வருவாரோ, அந்த மாரி வரலான்னு பிளான் பண்ணி, நல்லா சிரிச்சுக்கிட்டு இந்த ஒரு ஒரு அமுல் பேபி பியூட்டிஃபுல் கியூட்டி பை. அந்த மாரி வந்துட்டு பின்னாடி இந்த ஃபுட் டெலிவரி பை இருக்கும் இல்லையா? அத போட்டுக்கிட்டு தலைவர் வராரு. வந்துட்டு கூப்புடுறாரு. போனோனே அவர் என்னன்னு கேட்கிறேன். இந்த மாரி நீங்க வந்து பைக்ல போம்போது ஸ்லோவா போங்கண்ணான்னு. அதோட நிப்பாட்டியிருந்தா நார்மலா போயிருக்கும். இங்க வந்து டிடிஎஃப் வாசன் தன்னோட தனிப்பட்ட வன்மத்த தீர்த்துக்கிறாரு. எப்படி தீர்த்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். சொல்லுங்க, சொல்லுங்க. அதுதான். அவருக்கு போலீஸ் மேல என்னெல்லாம் கோவம் இருந்துச்சோ, அது இந்த படம் முழுக்க அவர் வந்துட்டு அந்த கோவத்தையும், அந்த வன்மத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த படமே வந்துச்சுன்னு வேணா சொல்லலாம். ஆனா இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "பார்த்து போங்க. இல்ல லைசென்ஸ பிடுங்கி விட்டுருவாங்கன்னு" சொல்லிட்டு, தனக்கு நடந்த அந்த விஷயத்த வந்து சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம ஒரு மாரி பதிவு பண்றாரு. சிரிச்ச முகத்துல பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு வீட்டுக்கு போய் நிக்கிறாரு. ஃபுட் டெலிவரி குடுக்கணும்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஒரு டயலாக் போகுது. "இப்படிலாம் யார் வந்து வீட்ல வேல பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டு மிஷின போட்டா எந்த வேலையும் நடக்குது. சாப்பாடு இப்ப செய்யறதில்லன்னு" திட்டிட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்தோனே அப்படியே டோன் சேஞ்ச் ஆயிரும். இல்ல அவரு என்ன சொல்வாருன்னா, அவரு டிடிஎஃப் என்ன சொல்வாருன்னாக்கா, அவருக்கு வந்துட்டு ஃபுட் டெலிவர் பண்றது பிரச்சனை கிடையாது. அவர் ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, "எனக்கு பிரியாணி வாங்கின்னு வா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிடிஎஃப் சொல்வாரு, "நீ ஏன்டா பொண்ணுங்க மாதிரி பண்ற? இவளுங்க தான் காலையிலயே எந்திரிச்சு பல்ல கூட வெளக்காம, ஒரு வேலையும் செய்யாம, நல்லா ஆர்டர் பண்ணி தின்னு, 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 தின்னு கொழுத்து போறாளுங்க. நீயும் ஏன் அவளுங்கள மாரி சோம்பேறியாகுறன்னு" சொல்றாரு. அதான் அதுக்கப்புறம் தான் இந்த சீன் வந்திருக்கும். இவர் வந்து திரும்பி பார்ப்பாரு. அங்க பொண்ணு இருக்கும். அப்படியே டோன மாத்தி வித்தியாசமா பேசிட்டு இருப்பாரு. அங்க ஃபோன்ல பேசுறவங்க பச்சையா கண்டுபிடிச்சுருவேன். என்னடா பக்கத்துல ஆள் இருக்கானுன்னு. அப்புறம் வந்துட்டு அப்படியே பேசி கீசி முடிச்சுட்டு இல்ல அங்க ஒரு இது என்னன்னாக்கா, அவங்க ஃப்ரெண்ட் சொல்வாரு. அந்த பொண்ணுகிட்ட நீ ஃபோன குடு நான் பேசுறேன். என்னங்க அந்த பொண்ணு என்ன? யார் என்னான்னு உனக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட்டு? இவனே அங்க ஒரு வேலையா போய்க்கிறான். அவன் வந்துட்டு நீ அந்த பொண்ணுகிட்ட ஃபோன குடு நான் பேசுறேன் அப்டின்ட்டு சொல்வாரு. என்னவோ டிராஃபிக்ல போலீஸ் கிட்ட மாட்டிட்டு சந்தானம்க்கு ஃபோன் பண்ணுவாரே இவரு. ம், ம். உதயநிதி. அதுல சரவணா ஃபோன் பண்ணுவாரே. ஆ அந்த மாதிரி அவங்க கிட்ட ஃபோன குடுன்ட்டு சொல்வாரு அவர் ஃப்ரெண்டு. அவரு பேசி அங்கேயே முடிச்சு வச்சிருப்பாரு எல்லாத்தையும். அந்த பொண்ணு வந்து இவருக்கு தங்கச்சியோ, இல்ல அக்காவோ, இல்ல தெரிஞ்சவங்களோ. ஸோ ஃபோன் பண்ணி நல்லா பாரும்மா, இந்த அயன் படத்துல வரும் தெரியுமா? அத செட் பண்ணி விடுவான் தெரியுமா? அண்ணனே வந்து அவங்க அண்ணனே சூர்யாக்கு. கரெக்ட்டு. அந்த மாரி செட் பண்ணி விடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு போகும். இந்த பொண்ணுங்கள வந்துட்டு புரிஞ்சுக்கவே முடியல. நல்லா சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்குங்க. டக்குனு முறைச்சுட்டு போறான்னு சொல்லிட்டு, டக்குனு அடுத்து ஒரு சாங்கு. என்ன சாங் அது? அப்போதான் இப்போதான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. அதுல வந்து உலகத்துக்கு தேவையான கருத்துக்களை நல்லா அள்ளி தெளிச்சிருப்பாரு. அத பத்தி லைட்டா சொல்லுங்க. அனைத்தும் கரெக்ட்டு. இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு அது. நான் வந்துட்டு கண்டிப்பா ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். எல்லா பெண்களும், எல்லா ஆண்களும் இந்த பாட்ட கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா, இதுல வந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு, சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான கருத்தெல்லாம் நெறைய இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பாட்டே எப்படி ஆரம்பிக்குதுன்னா,
அந்த காலத்துலலாம் வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு காலையிலே எந்திரிச்சு புருஷன் கால தொட்டு கும்பிட்டு காஃபி போட்டு தருவாங்க. அது அப்போ. ஆனா இப்போ வந்துட்டு கால் மேல கால் போட்டுன்னு சீரியல் பார்த்துன்னு, பிக் பாஸ் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்க. என்னன்னாக்கா, பொண்ணுங்க வந்துட்டு தூங்கக்கூடாது அப்படின்ற முக்கியமான கருத்து ஒண்ணு. அப்புறம் அவங்க வந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்ற ரொம்ப முக்கியமான கருத்து ஒண்ணு. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத செய்றாங்கன்றது. இது எதுவுமே பொண்ணுங்க வந்துட்டு செய்யக்கூடாது. அவங்க பொண்ணுங்களா பொறந்துக்கிறாங்கன்னா, அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்கல்ல, காலையில எந்திரிச்சு கால தொட்டு கும்பிட்டு காஃபி போடுறது. அதுதான் பண்ணணுமா இருந்துச்சு. பாவம் அவங்களுக்கு தெரியலல்ல. இவங்க சொல்லிக் குடுக்குறாங்க இந்த பாட்டுல. இப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு, அப்ப இருந்த பொண்ணுங்கலாம் வந்துட்டு மாமா கிட்ட பேசும்போது ரொம்ப வெட்கப்பட்டு பேசுவாங்களாம். வெட்கப்பட்டு மறைஞ்சு மறைஞ்சு பேசுவாங்களாம். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு இவரு டிடிஎஃப் வாசன் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் வாங்கி குடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும். அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, Samsung ஃபோன் வாங்கி குடுத்து 2 சிம் வாங்கி தராரு. 2 சிம்மும் வாங்கி குடுத்து ஓ 2 சிம்மா? 2 சிம்மு. 2 சிம்மு வாங்கி குடுத்து, நீங்க 2 பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுங்க. 2 பேருக்கும் முத்தம் குடுங்கன்ட்டு, இந்த காலத்து பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க. Samsung ஃபோனு. அது Samsung ஃபோனுன்னு எதுக்கு என்ன எழவுக்கு அதுல போட்டுக்கிறாங்கன்ட்டு எனக்கு புரியல. Samsung ஃபோனு 2 சிம்மு, அப்புறம் கால்ல முத்தம் குடுக்குறாங்கன்ட்டு. என்னன்னாக்கா, பொண்ணுங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வெட்கப்படணும். அது முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா, வெட்கப்படுறது வந்துட்டு பொண்ணுங்களோட ஒரு ஒரு அங்கம் அது. அவங்க கையே இடிஞ்சு விழுந்த மாதிரி அவங்க வெட்கப்படலன்னா. வெட்கப்படணும். அப்புறம் பேசக்கூடாது. எதையும் வந்துட்டு வெளிப்படையா செய்யக்கூடாது. அந்த காலத்துல மறைச்சு மறைச்சு பேசுனாங்கல்ல, அதே மாதிரி இப்பயும் நீங்க மறைச்சு மறைச்சு தான் பேசணும். வெளிப்படையா யார்கிட்டயும் நீங்க பேசக்கூடாது. நீங்க ஃபோன்ல பேசவே கூடாது முக்கியமா. அப்டின்ட்டு முக்கியமான கருத்து இது. இது 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல. அந்த காலத்துல இருந்தவங்கலாம் புடவை கட்டிட்டு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா. ஆனா இப்ப வந்துட்டு கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டுன்னு பேய் மாதிரி சுத்துறாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுல்ல. அது எப்படி அவங்க ஜீன்ஸு அவங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ் எல்லாம் அவங்க போடக்கூடாது. ஏன்னா பொண்ணுங்கன்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். அதுதான் தே ஆர் மென்ட் டூ பி லைக் மகாலட்சுமி. அத வந்துட்டு மாத்திக்க கூடாது பொண்ணுங்க. அவங்க எதுக்கு ஜீன்ஸ் எல்லாம் போடுறாங்க? அதுவும் கிழிஞ்ச ஜீன்ஸ் போடுறாங்க. எப்படி போடலாம் அவங்க? இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆ இந்த மாரி புரட்சிகரமா பாட்டெல்லாம் வசனம்லாம் பேசிட்டு, தலைவர் ஃபோன் வச்சு என்ன வேல பார்ப்பாருன்றது தெரியும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இவரு கிழிஞ்ச ஜீன்ஸ போட்டு என்ன பார்ப்பாருன்றது தெரியும். அதுல வந்து ஒரு லைன் ஒண்ணு தெரியுமா? என்னல்ல இந்த மாரி மாமன் பொண்ணுன்ற மாரி வெட்கப்படுவாங்கன்ற லைன் இருக்குல்ல. அது ஆக்சுவலா வெட்கப்படல. அந்த பொண்ணு பயந்து ஓடியிருக்கான். இவன் சும்மா ஏதாவது வேலைய பார்த்து விட்டுருவான். அப்புறம் வேற என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்ற பயத்துல ஓடுனத வந்துட்டு வெட்கம்ன்றது தப்பா புரிஞ்சிருக்காரு. ஏன்னா தலைவர் வந்த ரீஜன் அப்படி. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறமா அடுத்த சீனே வந்து மறுபடியும் போய் நிப்பான். நின்னுட்டு சினிமால ஒரு டயலாக்லாம் மாரி பேசிட்டு, "அப்படிலாம் இல்ல. நான் வந்துட்டு வேணும்னு தான் வந்தேன்" மாரி பேசி, அவங்களுக்குள்ள செட் ஆயிரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவுல சாரி ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். நடுவுல ஒரு ஒரு ஹியூமானிட்டி சீன மிஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த சீனுக்கு வருவோம். என்னன்னா, கிஷோர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒரு டிராவல்ஸ்ல ஃப்ரெண்டோட டிராவல்ஸ்ல உட்கார வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு மேனேஜர் வந்து திடீர்னு கூப்பிட்டு கேட்கறான். "என்ன இங்கேருந்து காச காணோமே! என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது, இவர் வந்து சொல்றாரு, "நம்ம டிரைவருக்கு ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்து குடுத்துட்டேன். இந்நேரம் போட்டுருப்பான்னே" சொல்லிட்டு இவரு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. உடனே அவன் முட்டாள்ன்னு திட்டுறான். இவருக்கு ஒரு மாரி பக்குன்னு ஆயி போயிருச்சு. எம்பாரசிங் ஆயிடுது. என்னடா நம்ம வந்து ஒரு டிடிஎஃப் வாசன் வழியில ஒரு ஹியூமானிட்டி செயல்பட போனோம். நம்மள புடிச்சு இப்படி பண்றாங்களேன்ற கடுப்பாயிருச்சு அவருக்கு வந்துட்டு. கரெக்ட். அவர் வந்துட்டு திருப்பி கேட்கிறாரு. அமைதியா பேசுப்பான்னு சொல்லும்போது, "நீ ரிஸ்க் எடுக்கணும்னா உன் காச குடு. கம்பெனி காசு எதுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது" உடனே அவரு சொல்றாரு. "அவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு, டிரைவரு. நீ ஃப்ரெண்டா? டிரைவரா? ஏதாவது ஒண்ணு சொல்லு." கரெக்ட். அதாவது இதுல என்ன சொல்றாங்கனாக்கா, நீ என்னன்னா பண்ணு. நீ பிசினஸ் பண்ணு, மேனேஜ் பண்ணு, என்னன்னா பண்ணு. ஆனா, நீ வந்துட்டு காசுன்னு வந்துட்டா, நீ ஃப்ரெண்டா தான் பார்க்கணும். நீ வந்துட்டு உன் பிசினஸ நீ பார்க்கக்கூடாது. அது எப்படி நீ ஒரு பிசினஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம்? அப்படின்ட்டு ரொம்ப ஒரு நல்ல கருத்து சொல்லிக்கிறாங்க. அதாவது இது ஒண்ணும் வந்துட்டு முறுக்கி பாய்க்கிற தங்கம்ன்னு கிடையாது. அந்த அந்த இது கிடையாது. 2 முறுக்கு முறுக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு போறது. நெருக்கி 25, 30,000 காசு. நீ நியாயமா பண்ணது வந்துட்டு மணி லாண்டரிங். கரெக்ட். நீ பண்ணது பெரிய கிரைமு.
உன்னைய திட்டிட்டு விட்டானே சந்தோஷப்பட்டுருக்கணும். உடனே வந்துட்டு இவரு கோச்சுக்கிட்டு, சரி வேணாம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடவே இல்ல. ஒய்ஃப் பார்க்குறாங்க. சரி காப்பி போட்டு குடுக்கவான்னு கேட்கும்போது, சரின்றாங்க. ஆ நீங்க அங்க பார்க்கணும். அபிராமி வந்துட்டு ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான வைஃப் அவங்க. அப்படியே டிஃபன் பாக்ஸ் இப்படி தூக்குனோனே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓ! இவங்க லஞ்ச் சாப்பிடல. லஞ்ச் சாப்பிடலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பிள். ஸோ ஃபேமிலி அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமா உள்ள பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி அப்புறம் தான் இந்த ஃபிளாஷ்பேக் வருது. இந்த மாரி இவங்க சண்டை போட்டதெல்லாம் வருது. அப்புறம் சரி ஒண்ணும் இல்ல பேசாம சாப்பிட்டு தூங்கிறாங்க. நைட் அபிராமி என்னமோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் வரும்போது கையில கொஞ்சம் காசையும், நகையும் வந்து குடுத்துட்டு, இந்த மாரி நம்ம புதுசா கார் வாங்கிர்லாம். இனிமே நீங்களே வந்துட்டு ஓனரா இருங்க. யாரு கீழ வேலை பார்க்கறான்னு சொல்லும்போது, அப்புறம் அடுத்து ஒரு சாங்கு. அங்க தான் பஸ் சாங் ஆக்சுவலி வந்துட்டு. ஆ கரெக்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் சாங். சாங் வருது. அதுக்கப்புறம் அவங்க வண்டிய வச்சுட்டு என்னென்ன பண்றாங்கன்ற மாரி இருக்கும். அங்கேயே ஃபேமிலிலாம் காமிச்சுருவாங்க. இவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, இவரு கிஷோரோட தங்கச்சி தான் ஹீரோயினு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாரி தான் ஃபேமிலி இருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னா, வாழ்க்கை இந்த மாரி நார்மலா போயிட்டுருக்குது. நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல. ஏதாவது ஒரு இடத்துல நல்லது நடந்துட்டு இருந்தா போய் ஒரு கெட்டது பண்ணுவார்ல. அந்த மாரி ஒரு நாள் இது என்னன்னா, கிஷோர் வந்துட்டு ரோட கிராஸ் பண்ண போறாரு. போறப்ப ஃபர்ஸ்ட் இவன் இடிச்சிடுறான். அதாவது இவரு போயிட்டுருக்காரு. "நீ வண்டியில வரவன். அங்கருந்து தானே வர. ஆமா. உனக்கு தெரியுது. மெதுவா போயிருக்கணும். நீ வேகமா குறுக்கால விட்டுட்டு போயிட்டு, உடனே திரும்பி பார்த்துட்டு ஒரு நல்ல டயலாக் ஒண்ணு விட்டுட்டு, போயான்னு சொல்லிட்டு போயிர்றான். சரி விடு இவனும் சின்ன பையனான்னு சொல்லி விட்டு போறான். அப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் குறுக்க வருவான். அதே மாரி ஒருத்தன் வருவான். வந்து கால இது பண்ணி விட்டுட்டு போயிருவான். அப்புறம் வண்டி ஏத்திட்டு போவானுங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இந்த ஒரு நீம் டேப்லெட் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதாவது பொதுவாவே வந்துட்டு இந்த அ பசங்க, பொண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணுங்கலருந்து போவோம். பொண்ணுங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லி கட் பண்ற மாரி இருக்கும். அதே பசங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆக்சிடென்ட்னா, ஃப்ரெண்ட்ஸ் போவானுங்க. பெட்ல இவைங்க படுத்துட்டு இவன கீழ போட்டுருவாங்கல்ல. அந்த மாரி கிஷோர் ஒரு பக்கம் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா அபிராமி படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு டயலாக் இதெல்லாம் வந்து நீ கல்யாணம் பண்ணா தான் உனக்கு தெரியும். ஆ ஆமா. அங்கேயும் அவங்க காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு எவ்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான அவங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்ளோ டெப்த்தானது அப்படின்றத பதிவு பண்றாங்க. ரொம்ப அழகா பதிவு பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அது அழகா பதிவு பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இதுக்கு நடுவுல வந்து டிடிஎஃப் திடீர்னு உள்ள என்ட்ரி குடுக்க வருவான். அப்பதான் வந்துட்டு கிஷோர் திட்டிட்டு இருப்பான். நான் வந்து ஒரு பொறுக்கி பையனா தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்ற மாரி திட்டிட்டு இருப்பான். இவரு கரெக்ட்டா என்ட்ரி குடுப்பாரு. அண்ணே நான் வந்துட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்துட்டு போன்னு விரட்டி விடும். அப்புறம் வெளிய வந்து பார்க்கும்போது, ஒருத்தன் நமாஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன்ட்ட போய் அவன் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். அப்ப வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாரி நான் உங்களுக்கு ஆக்சிடென்ட்க்கான செலவு நான் குடுத்துட்டேன். வேற எதுனாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லி நம்பர் குடுத்துட்டேன். இவன் இந்த அம்மா நோட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் டிடிஎஃப்ல போய் திட்டு வாங்கிட்டு இருக்கும். சொல்லி பேசிட்டு இருக்கும். இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ ஏன் வந்தன்னு கேட்கும்போது, ஆக்சிடென்ட் அதான் நான் பேச வந்தேன்னோனே, இல்ல இப்ப போ அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்ல ஃபோன் பண்ணான்னு நெனைக்கிறேன். நைட்ல ஃபோன் பண்ணி பேசும்போது தான், இவனே ரிவீல் பண்ணுவான். நான் தான் அந்த பொறுக்கி பையன். அந்த பொறுக்கி பையனே நான் தான். அதான் ரிவீல் பண்ணுவாரு. ரிவீல் பண்ண பிறகு ரிவீல் பண்ணா சண்ட வரும். பேசாத ஃபோன் பண்ணி கட் பண்ணி போனா பரவால்ல. ஒரு மான்டேஜ் போகும். நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சிரிச்சு சிரிச்சு. எனக்கு புரியல. உன் அண்ணன் இங்க அடிபட்டு கிடக்குறேன். இவனால தான் அடிபட்டுச்சு. இது வாட்டி சிரிச்சு பேசிட்டு இல்ல இதுல வந்துட்டு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. ஒரு சீன்ல கூட அந்த இவரோட பொண்ணு இருப்பாங்கல்ல, கிஷோரோட பொண்ணு. அவங்க வந்துட்டு வசந்த் அண்ட் கோ ஆட் ஓடின்னு இருக்கும் அந்த டிவில. அத பார்த்துட்டு சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? அதுக்கப்புறம் அந்த சிவகார்த்திகேயன்து ஒரு பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அதுக்கும் அந்த பொண்ணு உட்கார்ந்து சிரிச்சுன்னு தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு வெறும் சிரிக்கிறதுக்காகவே அங்க வச்சுக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த படத்துல. டயலாக் பேச கஷ்டமா இருந்திருக்கும். சரி என்ன பண்றது? அந்த லென்த்த ஃபில் பண்ணோம்ல. அத சிரிச்சுட்டு போமான்னு விட்டுருப்பாய்ங்க. அந்த அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்கு அதுக்குன்ட்டு ஒரு லாஜிக் அது ஒரு லாஜிக் இல்லையாடா? வசந்த் அண்ட் கோ ஆட்ல என்னடா இருக்குது பார்த்து சிரிக்கிறதுக்கு? ஐயோ! அதான் நமக்கும் தெரியல. சரி விடுங்க நம்ம கதைக்குள்ள வருவோம் கதைக்குள்ள வருவோம். இது முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு, இவங்க கதைய முடிச்சுட்டு நம்ம அப்புறம் அந்த கதைக்கு வருவோம். இது கொஞ்சம் சின்ன கதை தானே முடிச்சிடலாம். அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து 2 பேரும் ரோட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பைக்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவரு கிஷோர பார்த்துறாரு. கிஷோர் வந்து பார்த்துட்டு, இவனால தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நீ இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட பேசாத. வாமான்னு சொல்றாரு, கூப்பிடுறாரு. அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்டி ஒருத்தர் எப்டி ஃப்ரெண்டுன்னு அவரு எப்டி நெனச்சாரு? ஆக்சுவலா அவரு லவ்வர்ன்னு தானே நெனச்சிருக்கணும். ரொம்ப பகுத்தறிவாளர், முற்போக்கு சிந்தனையாளர்ன்னு நெனைக்கிறேன் அவரு. இல்ல ஆல்ரெடி நெறைய வாட்டி கேஸ் வாங்கியாச்சு. படத்துல சீன் வச்சோம்னா மேற்கொண்டு நம்மள பிடிச்சு அடிப்பாய்ங்க. ஸோ அதனால வந்துட்டு
நம்ம லைட்டா இப்படி வந்துட்டு அப்படி அப்படி போய்க்கலாம். அதான் செகண்ட் டயலாக் வந்தவுடனே இப்ப வழக்கமா காட்டுற அந்த கிளிஷேவான ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் பேசாம வண்டியில உட்காந்துருவார்ல. ஆஹா. கரெக்ட். அந்த இதுனால. அதுக்கப்புறமா உட்காந்து வீட்ல போறாங்க. வீட்டுக்கு போம்போது நீங்க சொன்ன அந்த காமெடி வரும். சம்மந்தமே இல்லாம வசந்துக்கும் ஆடுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு காமெடி சீன் போட்ட மாரி. ஆ. அப்புறம் உள்ள உட்காந்து இவர திட்டி விட்டுருவாரு. அவனால தான் எனக்கு பிரச்சனையே வந்துச்சு. நீ அவன போய் இது பண்ணிட்டு இருக்கன்னு. அந்த ஆள் பக்கம் நியாயம் இருக்குது. சும்மா போனவன் வண்டி இடிச்சுட்டு போயிட்டு திட்டிட்டு போறேன். சரி இந்த அம்மாவும் சொல்லுது. நீங்க நினைக்கிற மாரி இல்ல. கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி விட்டுர்றாங்க. இதுக்கு நடுவுல உங்களுக்கு ஃபினான்சியலா ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது 12 மாசம் கிட்ட சாரி 12 வாரம் கிட்ட பெட் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டாரு. வேற வழி இல்ல. அதனால டிராவல்ஸ் வெளியில வாடகைக்கு விட்டுருவோம். அத வச்சு கொஞ்சம் ரொட்டேஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வண்டிய குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த படத்தோட இம்பார்ட்டன்ட் சீன் மாரி சொல்லலாம். என்னன்னா, இங்க தான் கதையில ஒரு பெரிய திருப்பமே வருது. வந்து யாருன்னா போஸ் வெங்கட். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு போலீஸா இருக்காரு. இவரும் ஒரு ஹியூமானிட்டி காப்பாத்த போறாரு. இந்த படத்துல எல்லாருமே வந்துட்டு ஓப்பனிங் சீனே ஒரு ஹியூமானிட்டி காப்பாத்துற சீன் தான். இவரு என்னன்னா, இத 4 இட்லி வாங்கிட்டு போய் ஒரு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு வயசான பாட்டி வந்துட்டு. அவங்கள்ட்ட வந்து குடுத்துட்டு, அந்த பாட்டி வந்து நல்லா வாழ்த்திக்கிட்டு இருக்கு. வாழ்த்தி வாய மூடல. டக்குனு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள கைய விட்டுட்டு 100, 150 ஒரு 200 என்னமோ இருக்கும். டக்குனு அத பறிச்சுட்டு போயிருவான் பேசாம. "உன் சில்லற மட்டும் நீ வச்சுக்கோ. நோட்ட நான் வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு போயிருவான். அது பந்தாம கடிச்சு கொட்டிட்டு இருக்கான். இவன் போடான்னு நின்னுட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆளுக்கு என்ன பொழப்புன்னா, கலெக்ஷன் பண்ணணும். எல்லா வண்டியும் நிப்பாட்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரம் வந்துட்டு ஒரு 2 பேர் வருவாங்க. ஒரு அண்ணாவும், தங்கச்சின்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் நெனைக்கிறேன். வராங்க. வந்துட்டு ஃபோன் அடிக்குது. ஓகேவா? அவனுக்கு ஃபோன் அடிக்குது. வண்டிய ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு, நம்ம எப்படி சொல்றது? இப்போ வந்துட்டு நீங்க ஃபோன் டிஸ்ப்ளே வந்துட்டு நல்லா வெயில்ல வந்துட்டு பிரைட்னஸ் சுத்தமா குறைச்சீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. கண்ணாடி மாரி இருக்கும். ஆமா. அதாவது ஊர்ல எல்லாரும் ஒரு மாரி பார்ப்பானுங்க ஃபோன. இவரு வித்தியாசமா பார்ப்பாரு. ஊர்ல எல்லாரும் ஃபோன கீழ வச்சுட்டு அந்த வெளிச்சம் படக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ம். இவன் நேரா அப்படியே இந்த என்னது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாரி இப்படி வச்சிருப்பான். ஆமா. அத வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, தூரத்தில ஒருத்தன் ஒரு ஏட்டு பார்த்துருவான். ஏட்டு பார்த்துட்டு அது என்னன்னாவது கேட்டுருக்கணும் வந்துட்டு. கேட்டுட்டு இப்படிதான் சொல்லி பேசாம போயிருந்தா அங்கேயே அந்த படம் முடிஞ்சிருக்கும். கரெக்ட். இவன் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு, போலீஸ்ட்ட சொல்லிட்டு, அப்புறம் நேரா போய் சாவிய புடுங்குறான். சாவிய ஏன் புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னானே, அப்புறம் ஃபோன் எடுத்து இது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு தள்ளுமுள்ளு வரும். போசன்கிட்டு வருவான். அங்க பிரச்சனை ஆயிரும். இவன வந்து வண்டியில ஏத்திட்டு போயிருவானுங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவானுங்க. ஸ்டேஷன்ல கூப்பிட்டு அடி அடின்னு அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ஓப்பன் பண்ணி குட்றான்னு கேட்கும்போது, ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாரி ஃப்ரெண்டோட ஒரு வீடியோ அனுப்பிச்சான். அத டெலீட் பண்ண அத டெலீட் பண்றதுக்கு தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் அதுக்குள்ள வந்து தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னோனே, சரி நீ ஃபோன் எடுத்து குடு. நான் பார்க்குறேன். நீ வீடியோ எடுக்கல நான் குடுத்துர்றேன்னேன். இவன் ஃபோன் குடுக்க மாட்டேன்ட்டான் கடைசி வரைக்கும். சரி நீயே டெலீட் பண்ணிட்டு குடு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு அனுப்புறேன்னோனே, ஃபோன வாங்குனோனே பார்க்குறேன். ஃபோன்ல ஒரு வீடியோ ஒண்ணு இருக்குது. அத பார்த்து இவனுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிருச்சு. யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறான். அதுக்கு நடுவுல வந்து இவன் ஒரு 2 மிதி மிதிச்சிருப்பான். அத வந்து அவன் இறந்திருப்பான். யாரு அந்த ஃபோன் வச்சிருந்தவன் இறந்திருப்பான். ஃபோன் பண்ணி பேசிட்டு, சரி அவன வந்து நீ தீர்த்து கட்டிரு. யாருமே உயிரோட இருக்கான்னு சொல்லி முடிச்சுருவானுங்க. முடிச்ச பிறகு இங்கிட்டு வந்து கான்ஸ்டபிள்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. போஸ்டன் கிட்ட வந்துட்டு. நீ பண்ணது கஸ்டோடியல் டெத்து. இதுக்கு நார்மலான செக்ஷன்லாம் போட மாட்டானுங்க. நீ எக்கேடோ கெட்டு போ. எனக்கு எங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டி இருக்கணும்னே, அப்புறம் ஃபோன் வரும். ஃபோன் வந்த பிறகு இந்த டயலாக் சொல்லுவான். சரி நீ யாரும் ஒண்ணும் புடுங்க முடியாது. நீ நெனச்சத பாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் நைட்டா வந்துட்டு இந்த வெளிய வந்து அவங்க சொந்தக்காரங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா, ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போயிருவானுங்க. கூட்டு போயிட்டு மயக்கமாயிட்டாரு. மயக்கமாயிட்டாருன்னு சொல்லி கூட்டு போவானுங்க. அப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு ஃபார்ம நீட்டுறேன் கையெழுத்து போடணும்னோனே, எதுக்குன்னு தெரியல. சொன்னா தான் கையெழுத்து போடுவியான்னு கேட்கும்போது, இல்ல சரி நான் கையெழுத்து போடணும் எதுக்குன்னு கேட்டோனே, இந்த மாரி நாங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி தான் குடுக்கணும்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. பிரச்சனை சீரியஸ் ஆயிடுச்சு. இந்த மாரி கஸ்டோடி டெத்துன்ற மாரி வெளிய நியூஸ் பரவ ஆரம்பிச்சுருச்சு. உடனே என்ன பண்றாருன்னா, பெரிய இடத்துல கேட்கிறாரு, "நீ கொஞ்ச நேரம் தலைமறைவா இரு. நான் உனக்கு ஏதாவது வழி பண்றேன்னு" சொல்லும்போது, இதுக்கு வந்து ஒரு டீகாய் வேணும் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவரு ஹாஸ்பிட்டல் போவானுங்க. இவரு யாருன்னா வந்துட்டு இவரு கிஷோரும், அபிராமியும் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, அது பில்ல கட்டிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ் நியூஸ்ல பார்த்தா, இவங்க கார் வந்துட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டுருக்கும். இந்த மாரி அந்த போலீஸ்காரர் வந்து தப்பிச்சு போயிருக்காரு. இது ஹாஸ்பிட்டல்ல ஓகே, ஓகே. அவங்களோட கார் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் காமிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல ஹாஸ்பிட்டல்லயே பேசுவாங்களே! இப்போ வீட்ல வந்துட்டு அவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு பேசின்னு இருப்பாங்க. வீட்ல தான் தெரியும். அதுக்கப்புறமா போலீஸ் வரும். போலீஸ் வந்துட்டு, இந்த மாரி நீ அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு நீ மதுரையில இருக்கணும். வந்துட்டு உன்னோட ஸ்டேட்மெண்ட் குடுன்னு கேட்கறானுங்க. கேட்கும்போது, நான் ஏன் வரணும்னு பேசிட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஏன்னா போலீஸ் வழக்கமாவே வந்துட்டு, அதாவது விஐபிட்ட ஒரு மாரியும், சாதாரண மக்கள்ட்ட ஒரு மாரி பேசுவாங்கல்ல. அதே மாரி படத்துல காமிச்சிருக்கேன். இந்த படத்துல உருப்படியான விஷயம் அது ஒண்ணு தான். எப்படி ஒரு சாதாரண மனுஷன்ட்ட போலீஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு. அது வந்து டிடிஎஃப் வச்சதுக்கு தனிப்பட்ட வன்மம் ஒண்ணு இருக்குது. அது த த பின்னாடி பேசுவோம்.
ஆ கரெக்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. உடனே என்ன பண்றாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இவரு கிஷோரும், சிங்கம்புலியும் ஒரு டிரைவர கூப்பிட்டு நம்ம நேரா போயிரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து வெளிய வந்து இவன் வந்து பிரஸ் ரிப்போர்ட் வந்திருப்பாங்க. வந்த பிறகு கிஷோர் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. இது வந்து அந்த அந்த அரசியல்வாதிக்கு சுத்தமா புடிக்காது. இவன் போய் ஏதாவது பேசி விட்டுட்டு வந்தான்னா, கேஸே வேற மாரி மாறிடும். அப்புறம் என்னன்றது நம்ம சொல்ல வேண்டி வரும். பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு, அவன தீர்த்து கட்டிருன்றானுங்க. இந்த படத்துல வந்துட்டு முக்கியமான இவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் வந்து ஃபோன் பண்ணி முடிப்பாரு. டக்குனு வந்து எ எந்த ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லையே! பார்த்தது இல்லையா? ஒரு 8, 9 பாட்டு கிட்ட இருக்கு. அதுல வந்துட்டு காட் சைன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. ஒரு டிவைஸ் ஒண்ணு இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா, இருக்கிற எல்லா லோக்கல் சிசிடிவி கேமரா, உங்க மொபைலோட கேமரா எல்லாத்தையுமே அது வந்து ஹேக் பண்ணி, நீங்க யாராவது ட்ராக் பண்ணணும்னா ஈஸியா ட்ராக் பண்ணிரலாம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும். இவர் அத விட ஃபாஸ்ட்டான டெக்னாலஜி ஒண்ணு வச்சிருக்காரு. ஓகேவா? இவர் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாரு. சரி அப்ப முடிச்சிடலாமா? ஃபோன கட் பண்ணுவாரு. டக்குனு அந்த வண்டி வந்து முடிச்சு விட்டுரும். கரெக்ட். அவ்வளதான். கிட்டத்தட்ட காட்ஸை விட ஒரு ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் ஒண்ணு வச்சு சுத்திட்டு இருக்கான் மனுஷன். ஓகேவா? அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறானுங்க. வந்துட்டு சரி நான் முடிச்சுறேன் தலைவரேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் படத்துல நம்ம பார்த்த சீனு. ஸ்டார்ட்டிங்ல வந்துச்சு இல்லையா? ஓப்பனிங் ஷாட். அது இங்க தான் வந்து கனெக்ட் ஆகுது. இங்க வந்து என்னன்னா வந்துட்டு வரட்டா மாமி டூருன்னு சொல்லிட்டு கார் லைட்டா வளைஞ்சுட்டு போயிரும். போயிட்டு வண்டிய நிப்பாட்டிட்டு இவங்க எல்லாம் தனியா போய் ஒளிஞ்சிருவானுங்க. அது தொரத்துறாங்கன்னு தெரியுது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி தொரத்துறானுங்க. என் உயிருக்கு இது பிரச்சனை. ஒரு பேக்கப் அனுப்புங்க. இல்ல இங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டருக்காக மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா, 10 நிமிஷத்துல நீ இருக்கிற ஹைவேல கண்டிப்பா ஹைவே பெட்ரோல் வந்திருப்பான். அவன் உன்னைய பத்திரமா கூட்டு போய் விட்டுருப்பான். இல்லையா? ஒரு இடத்துல சேஃபா. அதெல்லாம் பண்ண மாட்டான். வண்டிய போட்டு நாங்க பாட்டுக்கு தனியா போய் நின்றுவோம். ஆனா இதுல கொடுமையான சீன் என்னன்னு தெரியுமா? வண்டி இடிச்சு போயிட்டு போயிரும்ல. வந்த பிறகு டிரைவருக்கு காச குடுத்துட்டு போப்பான்னு அனுப்பி விட்டுருவான். அவனும் நடந்து போவான். சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல. அதுதான். யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. அப்படியே கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவரு எவ்ளோ கூலா இருப்பாருன்னா, கிஷோர் வந்துட்டு அந்த சீன்ல எல்லாம், இவங்களுக்கு அபிராமிக்கு இது தெரிஞ்சிரும். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுன்ட்டு கால் பண்ணுவாங்க அபிராமி. அதுக்கு முன்னாடியே இவரும் சொல்லிட்டு இருப்பாரு யாரு சிங்கம் புலி. தங்கச்சி சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு ஆவப்போது, உள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுதுன்ட்டு. இவங்க 2 பேருக்கும் ஒரு பவர் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். என்ன நடக்க போதுன்ட்டு இவங்களுக்கு முன்னாடியே தெரியுது போல. பட் இவங்க சொல்றத வந்துட்டு கிஷோர் கேட்காம பண்ணிட்டு மட்டாஷ் ஆயிடுறாரு. அபிராமி வந்துட்டு அப்ப கால் பண்ணி கேட்பாங்க. "என்னாச்சு? எல்லாம் ஓகேவா?" அப்படின்ட்டு கேட்பாங்க. "இந்நேரத்துல நீ எதுக்கு கால் பண்ற? நீ பேசாம தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூலா ஹேண்டில் பண்ணுவாரு அந்த இதுலயும். அது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் அந்த டிரைவர் வந்து அனாமத்தா போயிருவான். அதுக்கப்புறம் டிரைவர் என்ன ஆனான்னு தெரியாது. உடனே நம்ம டிடிஎஃப் வாசன் என்ட்ரி குடுப்பாரு. அவர் வந்துட்டு போலாம் சார்ன்னு சொல்லும்போது, கிஷோர் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா 2 பேருக்குமே அந்த கெட்ட வார்த்தை பகை ஒண்ணு இருக்குல்ல. ஆ. முன்பகை, முன்விரோதம். இல்ல முன்பகை இல்ல. இது வந்து கெட்ட வார்த்தை பகை அவ்வளோதான். அவன் சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல கூட நியாயம் இருக்கு. ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு. ரோட்ல போம்போது எவனோ தின்னால திட்டிட்டு போறேன். அதுக்கு இன்னும் புடிச்சுக்கிட்டு அப்ப அமைதியா இருப்பாரு மனுஷரு. சொல்லுங்க, சொல்லுங்க. இதுக்கே அவரு டிரைவரு. இப்போ எனக்கு தெரியும். டிரைவருங்கலாம் பேசுவாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒரு டிராஃபிக்கான இடத்துல வண்டி ஓட்டுறாங்கன்னா, எல்லாருக்கும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதே வார்த்தைய அவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. மத்தவங்க கிட்ட. அந்த இது கூட இல்ல. அந்த காமனான ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல. அவன் என்ன சொல்லிட்டான், அவன் கூட நான் மாட்டேன் அப்டின்ட்டு அடம் புடிப்பாரு இவரு. அது 5 வயசு பாப்பா இல்ல. ஆ, ஆமா. அதுக்கப்புறமா இவரு வந்து போய் 2 ஸ்டெப் நடந்து வைப்பாரு. அப்புறம் ஒரு கார் வரும். அவன் வந்து என்ன கேட்பான்னா, மதுரைக்கு போணும். அதாவது இவர் இருக்கிறது சென்னையில ஒரு ஹைவேல நின்னுட்டு இருக்காரு. என்ன கேட்பான் நியாயப்படி? பக்கத்துல தான் பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுங்க. இல்ல வந்துட்டு அவ்வளோதான் கேட்பானுங்க. நான் மதுரைக்கு போணும். புரியவே இல்ல. இவுங்க வந்துட்டு, "என்னங்க இந்த பக்கம் போறீங்க, அந்த பக்கம் போறீங்க" அப்டின்ட்டு இவுங்க சொல்லின்னு இருப்பாங்க அவர. இவுங்களே லிஃப்ட் ஏறி ஏதோ உட்டா போதுன்ட்டு போனோம். அந்த இதுவே இல்ல. "இது என்ன உள்ள போறீங்க? இது என்ன சர்வீஸ் ரோட்ல போறீங்க?" அப்டின்னு கேட்பாரு. அதுக்கு டிரைவர் சொல்வாரு. "நான் இந்த சைடு தான் போவேன். என் ஃப்ரெண்ட நான் கூட்டின்னு போணும். இஷ்டம் இருந்தா வா, இல்லனா இறங்கிடுன்னுவாரு." சரி 5 நிமிஷம் தானே, சரி போங்க போங்கன்னுவாரு இவரு. சிங்கப்புலி. அதுக்கப்புறமா இவைங்கள வந்து ஒரு குடோனுக்கு நிப்பாட்டுவானுங்க. நிப்பாட்டிட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்பதான் வந்து நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து வராரு. இதுதான் அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சண்ட போடுறாரு படத்துல வந்துட்டு. சண்ட போட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் "எப்படிப்பா தம்பி நீ கண்டுபிடிச்சன்னு?" சிங்கமணி கேட்பாரு. அப்பதான் வந்து நான் கழையில வந்துட்டு அவனோட ஃபேஸ பார்த்தேன். அவன் வந்துட்டு என்னைய ஒரு மாரி மொறச்சுட்டு போனான். நானும் கொஞ்சம் தூரம் போனேன். சரி எனக்கு மனசு கேட்கல. அதனால வண்டிய திருப்பி யூ டர்ன் அடிச்சுட்டு வந்தேன். நல்ல வேளை அந்த யூ டர்ன் படுத்த சீன்ல கரெக்ட்டா இண்டிகேட்டர் போட்டேன்.
ஏன்னா மறுபடியும் போட்டு பொளந்துருப்பானுங்க. இந்த படத்துல வந்துட்டு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்ட்டா பார்த்து பார்த்து பண்ணிட்டாரு மனுஷன். இல்லன்னா மாட்டியிருப்பேன். தெளிவா பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வண்டி திருப்பி வந்துட்டானா, வந்துட்டு சண்ட போட்டு எல்லாரும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா சரி நான் இவனே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டுருக்கேன். கூட்டு போயிட்டு மதுரையில போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி இப்படி எனக்கு இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த எஸ்பி கொஞ்சம் நல்லவரு போல. ஃபர்ஸ்ட்டு இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வத்திக்குச்சி படத்துல வந்தவருன்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ப்ராப்பரா உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்டு, அந்த பாலிமார் டெஸ்ட் எடுத்து, அதுக்கப்புறமா இவனையும் போசுன்காட்டியும் ஒரே செல்ல உட்கார வைக்கிறாங்க. இவன் பண்ற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு, ஓகே இவனுக்கு இவன் யாருன்னே தெரியலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் உண்மையிலே டம்மி தான் போலன்ட்டு ரியலைஸ் பண்றாரு. பண்ணிட்டு சரி இவன விட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு ஒ அதுக்கப்புறமா எல்லா எல்லா ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு, நீங்க கூப்பிடுறப்ப வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறானுங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் சந்தோஷமா போயிட்டு இருக்கானுங்க. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இப்ப டிடிஎஃப் என்ன நெனைக்கிறார்ன்னா, ஓகே கதை முடிஞ்சிடுச்சு. இனிமே பொண்ணு எனக்கு தான். இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்டின்ட்டு குஷியா கெளம்புறாரு. அந்த கேட்ட தாண்டுறதுக்குள்ள ட்விஸ்ட் டைரக்டரு. அப்புறம் பார்த்தா வண்டி வந்துட்டு இந்த ஏதோ ஒரு படமே அது வந்துட்டு, ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும்போது பாட்டு நல்லா ஃபார்வர்ட்ல வரும். அப்புறம் வந்துட்டு தப்பா நடக்கும்போது அப்படியே ரிவர்ஸ்ல போகும். ஆ அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ்ல வரும். கரெக்ட்டு. அந்த மாரி வந்துட்டு வண்டி ரிவர்ஸ்ல வருது. என்னன்னு பார்த்தா, என்ன தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று. அதேதான், அதேதான். அதே வந்துட்டுக்கு அப்புறம் அப்புறம் வந்து ரிவர்ஸ்ல போகும்போது இமி, 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 இமின்னு ஏதோ வாய்ஸ்ல பின்னாடி ஒரு பேக்கிரவுண்ட்ல போடும். அந்த மாரி வண்டி பின்னாடி பின்னாடி போனா இவன் யாரு? பேர மறந்துட்டேன். இப்ப நானு சேட்டா, சேட்டா ஒருத்தரு. சேட்டாவா? ஓகே. ஆமா. இந்த படத்துல வெட்கம் இல்ல சேட்டான்றது தான் வரும்னு நெனைக்கிறேன். விக்ரம் வேதாள அவரு தான் சேட்டா. ஆ அந்த ஆள் வருவாரு. அந்த ஆள் வந்துட்டு உன்னைய வந்து போஸ்ட்லருந்து தூக்கி 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா இவர் வந்து நேர்மையான ஆஃபீசர் ஆச்சுல்ல. ஒரு 5 டயலாக் பேசினாருன்னா விடுவாரு. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சரி, ஒரு 5 டயலாக் பேசியே ஆகணும். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுன்ற மாரி, இவர் ஒரு சொற்பொழிவு போட்டுட்டு, அவனுக்கே தெரியுது. ஓகே நம்மள வந்து தூக்கிட்டானுங்க. என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல. அப்புறமா உட்காந்துட்டு அங்க இருப்பார்ல, எஸ்பிக்கு தாண்டி ஒரு போஸ்டிங் இருப்பாரா, அவர்ட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். பேசிட்டு இருக்கும்போது, "இது வந்து பெரிய விஷயம்" அப்படின்னு பேசும்போது, உடனே வந்து இவர் சல்யூட் ஒரு மாரி வித்தியாசமா வப்பாரு. கைய வச்சுட்டு. இவன் ஊர்ல ஒரு சில காவல் பயிர் இருப்பாய்ங்க. அவைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இந்த சின்ன பசங்கள வந்து அடிக்க முடியாது. அடிச்சா வந்துட்டு சு க ச சத்தம் சத்தம் போடுறாய்ங்கன்னு சொல்லிட்டு இந்த கைய இப்படி வைப்பாய்ங்கல்ல. அந்த மாரி வச்சுட்டு, "ஆ வரேன் சார்." இந்த பெரிய ஆஃபீசர்ட்ட வச்சுட்டு இவரு போயிடுறான். போயிட்டு சரி என்ன பண்ணலான்னு அடுத்து இவர் வந்து வீராப்பா பேசிட்டு போயிருப்பார் இல்லையா? ம், ம். நான் வந்து இது சும்மாவே விடமாட்டேன். என்ன பண்றேன்ற பாருன்ற மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சுச்சு. இவங்க வந்து கஸ்டடில எடுத்துட்டானுங்க. இவர புடிச்சு அடி அடின்னு ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இவன் டிடிய பர்சன் வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் வந்து அவங்க வீட்லருந்து ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. என்னாச்சுப்பான்னு கேட்கும்போது, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. திருப்பி கோட்டாலி முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடுன்ற மாரி அந்த ஆள அந்த ஆள உள்ள கொண்டு வந்து நொங்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஸோ எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால என்ன பண்றோம், நான் வந்து அந்த இன்னொரு எஸ்பிய பார்க்குறேன்னு சொல்லிட்டு போறேன். அங்க வந்து பார்த்தா, அவன வந்து விஜிலன்ஸ்ல கூட்டு போயிருப்பானுங்க. இப்பயும் வந்து 5 டயலாக் பேசிட்டு தான் உள்ள வண்டிக்குள்ள ஏறுவாரு மனுஷன் வந்துட்டு. ஆமாமா. அவர் பக்கம் போயிட்டாரா, சரி என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது, அங்க ஒரு இன்னொரு ஃபீமேல் இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்கள பார்த்து கேட்கறான். கேட்கும்போது, நான் அவர சார பார்த்தே ஆகணும்னு கேட்கும்போது, அவர பார்க்கறது கஷ்டம். ஏன்னா நீ வந்து இவர கூட இவர் கிஷோர கூட கொஞ்சம் பாருன்னும்போது, சரி ஓகே பிளான் பண்ணி கேமராலாம் புடுங்கி விட்டுறானுங்க. வழக்கமா ஆ போலீஸ்ல வந்து நீங்க ஏதாவது விசாரணைக்கு போனீங்கன்னா, எப்படி வழுக்கி விழுவீங்கன்னு தெரியாதுல்ல. அதுக்கு இதான் காரணம். கேமரா புடுங்கி விட்டா போதும். வழுக்கி விடுறது தானா வழுக்கி விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்த பிறகு, ஸோ அந்த மாரி கேமரா புடுங்கி விட்டு உள்ள அனுப்புறாங்க. உள்ள உட்காந்து இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து வெளிய இந்த ஜால்ரா அடிப்பான்ல, இந்த புதுசா அந்த எஸ்பிக்கு. அவன் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன பார்த்து டக்குனு இவன் கிளம்பி வந்துடுறான். இப்ப வந்துட்டு இந்த ஹோல் சினாரியோ எத சுத்தி நடக்குதுன்னு இருக்குதுல்ல. அதுக்கு வந்து நம்ம ஒரு இத வந்து எப்படி சொல்லலாம்னா, சமகாலத்தில நம்ம பார்த்த ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆள் வந்து அ தவழ்ந்து போய் விழுந்து சிஎம் ஆனாரு ஒருத்தர் வந்துட்டு. தமிழ்நாட்ல. ஆப்வியஸா யாருன்றது தெரியும். ம். மடியில தவழ்ந்து ஆ தவழ்ந்து விழுந்து சிஎம் ஆனாரு. அவர் வந்து யாருன்னா, தவளப்பாடியார். ம். ஓகேவா? தவள மாரி தவழ்ந்து தவழ்ந்து போய் பதவி வாங்குனாரு. அஹஹ. மேல நின்டது ஒரு சின்னாத்தா. ஸோ சின்னாத்தா எக்ஸ் தவளப்பாடியார். ஸோ அத வந்துட்டு இங்க சினிமால காட்டுறதுக்காண்டி தான் அந்த சீனு. இந்த ஹோல் ஸ் அ அது வந்து பின்னாடி ஒரு ரிவீல் பண்ணலாம். ஏன் வந்து அவரு ரொம்ப அப்சஸ்ஸா இருக்காரு. அந்த இவன வந்து கிஷோர வந்து கொன்னே ஆகணுன்ற மாரின்ட்டு. வந்து என்னன்னா,
அந்த கட்சியோட தலைவி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து த.கு.கவா சம்திங் ஏதோ ஏதோ கு.க கட்சி. ம். அந்த அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது. உடனே இவர் வந்து டயலாக் விட்டுட்டு இருப்பாரு. இந்த மாரி நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்றத நம்ம பின்னாடி பேசுவோம். நல்லா கஷ்டப்பட்டாரு. ஓகேவா? கஷ்டப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த வேலைய முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கொடநாடு ஸ்டேட் இப்ப இப்ப எல்லாருக்குமே தெரியும். அது கரெக்ட்டா ரெப்ளிகேட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய காமெடி சீன்கள் நடக்கும். அதாவது ஒரு கட்சியோட பெரிய ஆளு. ஓகேவா? இப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட விவிஐபி. அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்ல இருக்காங்களோ இல்லையோ, ஆப்வியஸா வீட்ல ஒரு செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா வந்துட்டு, அ வீட்டுக்குள்ள ஏதாவது திடீர்னு உள்ள வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும். நேஷனல் த்ரெட்டா கூட மாறலாம். அதனால எப்பயுமே துப்பாக்கி வச்ச ஆள்கள் இருப்பானுங்க. ஆனா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி எவன்ட்டயுமே வந்து வெளிய துப்பாக்கி இருக்காது. வெளிய இருக்க செக்யூரிட்டி யாரும் துப்பாக்கி இருக்காது. அவங்க ஒரு பீரோல பூட்டி வச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அடி வாங்கிட்டு இவங்க எம்ஜிஆர் ஃபேன் போல இந்த செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அடிப்பார் போல. அதுக்கப்புறம் தான் போயிட்டு துப்பாக்கி எடுத்துன்னு வருவாங்க. அது உள்ள உள்ள வெளிய நடக்கிறத பேசுவோம். அதாவது வர்றவங்க கத்தியோட வரானுங்க. ஆனா வெட்டுற சவுண்ட்ல அருவா சவுண்டு. ஓகே. அருவால அந்த அந்த சிங்கு சிங்குன்னு சவுண்ட் வரும்ல. ம். கத்தி குத்துனா சக்கு சக்குன்னு தான் சவுண்ட் வரும். எடுத்துன்னு வருவேன். அருவாக்கு வந்து அந்த ஒரு விஸ்ஸு மாரி ஒரு சவுண்ட் வரும். இவைங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஆ. ஜிங் ஜிங் ஜிங்ன்னு வரும். ஆ இவைங்க வந்து அந்த சவுண்ட் இதுக்கு கத்திய குடுத்துட்டு இருக்காங்க. எவனும் கையில அருவாளை கிடையாது. கத்தி வச்சு இதுங்கிட்டு இருக்கானுங்க. வெளிய எல்லாம் செத்து போயிட்டாங்களா? உள்ள வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் எடுக்குறாங்க. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க்க வந்துட்டு ப்ராப்பரா பிரிக்கல அந்த ஹார்ட் டிஸ்க்க. ஓகேவா? அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படியே தான் புதுசா இருக்கு. புதுசா இருக்க ஹார்ட் டிஸ்க்க வந்து வெளிய மட்டும் எடுத்து வச்சுட்டு, கீழ வந்து பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸு ஹார்ட் டிஸ்க் மேல வெளிய கிடக்கு. பாக்ஸ்க்குள்ள வச்சா கொண்டு போணும்ல. அப்படியே அப்படியே இந்த கைத்தாங்கலா எடுத்துட்டு உள்ள ம். பாக்ஸு, ஹார்ட் டிஸ்க் 2த்தையும் அப்படியே பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. அவன் எடுத்து வைக்கலையே. பாக்ஸு கீழ இருக்கு. டிஸ்க் மேல கிடக்கு. உள்ள வச்சுட்டா கொண்டு வரலாம். அந்த அந்த டிஸ்க்கும் தொறக்கல. கவரோட இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜ்ல பின்னாடி சொல்லுவோம். ஏன் ஃபுட்டேஜ் நம்ம சொல்றோம்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற அந்த ஒரு குட்டி போர்ஷன் தான். அத அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்குன்னே இருக்கட்டும். அந்த ஹார்ட் டிஸ்க்க பிரிக்கணும்ல. புது ஹார்ட் டிஸ்க்ல என்னய்யா இருக்க போது? அப்பதான் வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அந்த செக்யூரிட்டிக்கு ஞானோதயம் வந்துருச்சு. உடனே கன் எடுத்து இது பண்றானுங்க. ம். ம். எப்புட்றா வந்துட்டு இவன் வர்றான்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருக்கானுங்க. அவன் 2 சுடு சுடுவான். திருப்பி இவைங்க வந்துட்டு அ யார் இந்த குத்த வந்தாய்ங்கல்ல, இவைங்களுக்கு சாதகமா போயிரும். அப்புறம் இவைங்க கன் எடுத்து சுடுவானுங்க. அப்புறம் வெளிய போய் உட்காந்துட்டு எடுத்து பேசிட்டு இந்த மாரி ஓகே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுச்சு. நம்ம ஃபைல்லாம் எடுத்தாச்சுன்னு சொன்னோனே, இவரு அ ஆடுகள் நிறைந்தா வந்து சிஎம்மா நடிச்சிட்டு இருப்பாரு அந்த படத்துல வந்துட்டு. அவரு மாரி ஒரு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது அந்த மங்காத்தால அஜித் இன்டர்வல்ல சிரிப்பார்ல, அந்த மாரி ஒரு சிரிப்பு போடுவாரு. ம். ம். நான் கூட ஏதோ ஒரு பெரிய கொலைகள்லாம் பண்ணிட்டான். ஒருவேள அத ஃபுட்டேஜ் எடுத்து மிரட்டிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா, அது பின்னாடி சில்லறத்தனமான ஒரு இந்த ஹோல் சினாரியோ இருக்குல்ல. இப்ப இதுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னன்னா, இவைங்க வந்து ஒரு கதை நரேட் பண்ண பார்ப்பாய்ங்க. அதாவது அந்த இறந்து போனான்ல, அவனுக்கும் கிஷோருக்கும் ஒரு பகை இருந்துச்சு. அத வந்து போசன்கட் மூலியமா முடிச்சுட்டானுங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்ணி இவன மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு அந்த புதிய எஸ்பியோட பிளானு. இப்ப தான் வந்துட்டு என்னன்னா, இவர் டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு 5, 6 லாயர போய் பார்த்துட்டு இருப்பாரு. யாரு கேஸ் எடுக்க மாட்டேன்னா, ஒருத்தன் மட்டும் கேஸ் எடுக்கிறேன்னா. ஆனா எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். அது மட்டும் இப்பதான் வந்துட்டு அவரு ஹீரோ அவதாரமே எடுக்குறாரு டிடிஎஃப். இதுவரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு லவ்வர் பயம் சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த லவ்வர் பாய் தான் ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு நடுவுல தான் வந்து நம்ம ஆள் வந்து ஒரு புரட்சிகரமான வேலை செய்வாரு. அதாவது என்னன்னா, ஒரு சீன்ல வந்து ஹீரோயின் வந்து டவல் மட்டும் கட்டிட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு அந்த 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 தங்கச்சி இருக்கால்ல, அவ வந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. இப்ப நீங்க சொன்ன அந்த சிவகார்த்திகேயன் சீன். ஆ ஆமாமா. உடனே வந்துட்டு டிடிஎஃப் வாசன் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது, இவர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. வீடியோ பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருப்பாரு. அந்த அம்மா வந்து எடுத்து பேசிக்கிட்டு, எல்லாத்துக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். உன்னைய வந்துட்டு லிட்டரலா பீக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீக் பண்றது எவ்வளோ கேவலமான விஷயம். அதுவும் வந்துட்டு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்கு. அது மைனர் பொண்ணு. ஓகேவா? அது காலேஜ் படிக்கிற பொண்ணு மாரி காமிக்கல. இந்த அம்மா துண்ட கட்டிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஜன்னல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும். எங்க இருந்து பார்க்குறான், எங்க இருந்து பார்க்குறான்னு. அப்புறம் வந்து ரிவீல் பண்ணிருவேன். உன் டிவில கேமரா இருக்குல்ல, இங்க தான் பார்த்துட்டு அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றது தான் ரொம்ப பெரிய விஷயமே அங்க. அவங்களுக்கு எவ்ளோ ஒரு பரந்த மனசா இல்ல முட்டாள்தனமான்னு தெரியல. அவங்களுக்கு புரியிறதே இல்ல அந்த ஹீரோயினுக்கு. அவ்ளோ புத்திசாலி அவங்க. செஞ்சது தப்பு. அவங்க தான் ஹாசினியாச்சே. ஆமாமா 2.0. ம். 2.0 ஹாசினியாச்சே. அவங்களுக்கு தான் வந்துட்டு
என்ன வேணாலும் சரி நீ அதாவது நாளைக்கு அவன் வந்துட்டு தப்பே பண்ணாலும், நீ தப்பு பண்ணிட்டியா? சிரிச்சுட்டு அ சூப்பர், சூப்பர். ஐயோ! ஐயோ! ஸோ இந்த சீன்லாம் நடந்திருக்கும். இதுக்கப்புறமா இங்கிட்டு, இவர் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா என்னன்னா, இவன் வந்து லாயர பார்த்து வந்திருப்பானா, லாயர பார்த்து வந்தோனே இவன் வந்து கார வச்சு மடக்குவானுங்க. 4 பக்கம் மடப்பானுங்க. முன்னாடி, பின்னாடி, லெஃப்ட், ரைட். அதாவது இவர் வந்து ஒரு டெலிவரி ஜாப் பார்க்குறாரு. ஓகேவா? இவர்ட்ட ஆடி கார் இருக்கும். ஓ! அது ஆடி காரா? அது ஆடி கார் தான். உடனே மேல வந்துட்டு அந்த ரூஃப திறந்து விடுவாரு. தொறந்து விட்டுட்டு இவரு எந்திச்சு வரட்டா மாமி டூருன்னு மறுபடியும் அங்க ஒரு ஜம்ப். ஜம்ப் அடிச்சு மறுபடியும் ஓடுவாரு. இந்த இவன் அந்த வடிவேலு படத்துல ஓடிட்டேன்ல ஓடுவான்ல. ஆ, ஆ. அந்த மாரி ஓடி, ஓடி, ஓடி போயிட்டு ஓடி தப்பிச்சுருவான். தப்பிச்சுட்டு அப்புறம் வந்து இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாரி ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கேட்கும்போது, ஹீரோயின்ட்ட கேட்பான். அவன் வந்து ரஹீமா, இவங்க சதீஷ்ன்னு தான் பேசிட்டு இருப்பானுங்க. சரி ஓகே. அந்த ரஹீம் கண்டிப்பா ஃபோன் அடிச்சு பார்ப்பான். ஆனா வந்து ஃபோன் ம். ராஜேஷ் யாரா? ராஜேஷ். ஆக்சிடென்ட் பண்ணது அவனா நெனச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா வந்துட்டு பண்ணது ரஹீம்ன்ற ஒரு கேரக்டர். அவனுமே வந்து ஃபோன் அடிச்சு பார்ப்பானுங்க. அவன் வந்து ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டுருக்கும். ஆ இதுக்கு நடுவுல தான் இப்ப தான் வந்துட்டு அந்த முக்கியமான சீனு. இப்ப வந்து இவரு சிஎம் வந்து கான்வகேஷன் ப்ரோகிராம்ல இருப்பாரு. அங்கேயுமே வந்து இவரு சிஎம் கொடூரமான ஆள் மாரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஒருத்தன வந்துட்டு மிதிச்சே கொன்றுவாரு. அப்பதான் சொல்லுவாரு. நான் 16 வயசுல கத்திய தூக்குனேன். இங்க ஒரு ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. கத்திய தூக்கி இப்படிதான் ஃபேமஸ் ஆயி வந்தேன்னா, நான் கூட நெனச்சேன் சரி ஓகே. மேபி இவன் வந்துட்டு கொஞ்சம் பதவியில இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல இங்க ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். அவரு என்ன சொல்லுவாருன்னா, "நான் மைக்க புடிச்சு பேசி, பேசி இந்த இடத்துக்கு வந்தேன்னு நெனச்சியா? கத்தி எடுத்து வீசி, வீசி இந்த இடத்துக்கு வந்தேன்ட்டு" ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டயலாக் அது. ம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா செருப்படி வாங்கி, வாங்கி சரி வருவான், வருவான். அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்ப வந்து என்னன்னா, ஓகே, ஓகே. கான்வகேஷன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப தான் வந்து ஃபிளாஷ்பேக் அந்த சீன் வருது. போஸ்டர்ல வீடியோ பார்க்குறான். வீடியோ பார்த்துட்டு அந்த கட்சியில இருப்பான்ல, அவன் கூடயே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, சிஎம் கீழ. அவனுக்கு வீடியோ அனுப்புறாரு. இவன் வந்து பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு வரான். பதறி அடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாரி ஃபோன காமிக்கிறான். அப்பதான் தெரியுது, அப்பதான் இந்த சீன் ரிவீல் ஆகுது. அந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா? அந்த அம்மா வந்து உட்கார்ந்திருக்கு. உட்கார்ந்துட்டு இவர் தான் தவளப்பாடியாச்சே. அதாவது அங்க ஆக்சுவலா அங்க சின்னாத்தாக்கு பதிலா இங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க. வேற ஒரு வித்தியாசம் இல்ல. அந்த ஒரு மட்டும் தான் மாற்றம். வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுவும் ஒழுங்கா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாரு. மொனையில இந்த ஷேர் ஆட்டோல வந்து இடம் கிடைக்கலன்னா, முன்னாடி உட்காருங்க ஆட்டோக்காரன் தள்ளி விடுவான் தெரியுமா? அது மாரி முன்னாடி இப்டி இப்டி கூனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடனே என்ன உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, எந்திரிச்சு நிப்பான். நின்னுட்டு பேசிட்டு இருக்கும்போது, டெண்டர் நான் உனக்கு யாரு கூட சொன்னேன்? நீங்க யாரு கூடன்னு கேட்கும்போது, அவன் அபிமானின்னுவான். அபிமானியாது, பேமானியாது "நீயே எனக்கு ஒரு அடிமடா! நீ எப்புட்றா ஒருத்தனுக்கு நான் சொன்னத மீறலாம்?" அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்க. பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே. நான் நீ பண்ணத மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நீ இப்ப அந்த 400 கோடி கான்ட்ராக்ட் வாங்குனீல்ல, அது வந்து என் பேர்ல எழுதி வைக்கின்றாங்க. இவனுக்கு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா 400 கோடி பெரிய அமௌண்ட் இல்ல. அவனே சொல்லியிருப்பான். எனக்கு வந்து டாக்டர் பட்டம் குடுத்தது 400 கோடி டெண்டர் வச்சு தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வரும்போது இவன் கொஞ்சம் ஒரு மாரி பேசுவான். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துரும். ஜெயலலிதா எப்படி அவங்களுடைய எம்எல்ஏ, எம்பி ட்ரீட் பண்ணுவாங்களோ, அந்த மாரி செருப்பு அடிச்சு சதக் சதக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா, அடிச்சுட்டு இந்த கையெழுத்து போடும்போது தான் பார்க்குறேன், அங்க ஒரு கேமரா இருக்கு. ஓகேவா? இந்த கேமரா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, சரி கேமரா இருக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம மூட்டு கையெழுத்து போடான்றது. இந்த இவனும் கையெழுத்து போட்டு பேசாம நடந்து போறான். போம்போது அங்க இந்த இந்த சிசிடிவி மெயின்டெயின் பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான். அந்த டெக்னீஷியன் ஒருத்தன் இருப்பான்ல. அவன் வந்து எல்லாம் பார்த்துட்டான். பார்த்துட்டு இது வீடியோ எடுத்துட்டான். இந்த கிளிப்ப எடுத்துட்டு, இப்ப இந்த கிளிப் எடுத்த இந்த லூசு பையன் என்ன பண்ணிட்டான்னா, மூட்டு வச்சிருந்திருக்கணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டாரு மனுஷன். ஷேர் பண்ணி விட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி, "அத டெலீட் பண்றா, டெலீட் பண்றா." அத டெலீட் பண்ண போய் தான் அந்த ஆ இங்க தான் அது கனெக்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட்டிங்ல ஒருத்தவங்க பைக்ல வந்திருப்பாங்கல்ல. அதான் அந்த பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட வந்துட்டு காசு புடுங்கிட்டு போவாரு. வீடியோ எடுக்குறான்ட்டு ஒருத்தன புடிச்சு அடிப்பாங்களே! ராஜேஷ். ராஜேஷ் வந்துட்டு இந்த சிசிடிவி ஆப்பரேட்டரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவரு வந்துட்டு ராஜேஷ்க்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருவாரு. ராஜேஷ்க்கும் சேர்த்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்றதுக்கு தான் ஃபோன் வரும் அவருக்கு. ராஜேஷ்க்கு. அந்த வீடியோ டெலீட் பண்றதுக்காக தான் ஒரு ஆ. பேசாம வந்து என்ன பண்ணியிருக்கணும், வீடியோ அனுப்பிச்ச. வீடியோ பிரைவேட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன பண்ணியிருக்கணும், WhatsAppல போயிட்டு WhatsApp அனுப்பியிருந்தியோ, Telegram அனுப்பியிருக்கியோ. போனீன்னா டெலீட் ஃபார் எவரிஒன்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் தட்டி விட்டுருந்தீங்கன்னா, அவனுக்கு அங்க டெலீட் ஆயிருக்கும். உனக்கு இங்க டெலீட் ஆயிருக்கும். பேசாம வேலைய பார்த்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் புடுங்க மாட்டாரு. நேரா ஃபோன் பண்ணி தான் கேட்டுட்டு இருப்பாரு. டெலீட் பண்றேன்.
அவன் பாட்டுக்கு சும்மா செவனேன்னு போயிட்டு இருந்தவன் வந்துட்டு அந்த வீடியோ இவனுக்கு வராம இருந்திருந்தா அட்லீஸ்ட் அவன் உயிரோட வச்சிருந்திருப்பான் ராஜேஷ். பாவம். அநியாயமா ஒரு வீடியோவால அவன் உயிர இழந்துட்டான். ஆ இப்ப இந்த இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு ஓகே இதான் இப்ப இஷ்யூன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இப்ப அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிக்கணும்ல. உடனே வந்து இவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஏரியா சொல்றேன். அங்க போ. அங்க எங்க சிசிடிவி இருக்கோ அங்க மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லுன்றான். அதாவது சென்னையில சொல்ற ஏரியால ஒரு வீட்ல மட்டும் சிசிடிவி இருக்குமா. அத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுன்றான். இது வந்து அ புதருக்குள்ள குண்டூசி போட்டு தேடுற அந்த கதையா தான் இருக்குது வந்துட்டு. சில கண்டுபுடிச்சிருவாங்கல்ல அவங்க. அதையும் கண்டுபுடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சுருவான். இவனும் போயிட்டுருப்பான். போயிட்டுருக்கும்போது வெறும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரா இருந்துட்டு இருக்கும். அங்க இதாயிருக்கான். அதுக்கப்புறம் கேட்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது சொல்றாங்க. அங்க போய் பார்ப்பான். பார்த்தோனே வெளிய ஒரு கிழவி வந்து அரிசி புடச்சுக்கிட்டு இருக்கு. இவன் வந்து கேட்பான். இந்த மாரி அவங்க தங்கச்சி பேர சொல்லி கேட்பான். வந்துட்டு காலையில விடிஞ்சா போதும் எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்கன்னோனே, பாட்டி யாருன்னு கேட்டு அந்த பொண்ணு வரும். பேசும்போது நீங்க வந்து பிரஸ்ஸா? இல்ல போலீஸா? எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். ஏதாவது மாறப்போதான்னு கேட்கும்போது, அப்படி இல்லைங்க. நான் வந்துட்டு கிஷோரோட பேர சொல்லி அவருக்காண்டி வந்திருக்கேன்னோனே, அந்த அம்மா கேட்கும். எப்படி நீ வந்து ஒரு தப்பு பொண்ண சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, டிடிஎஃப் வந்து தன்னுடைய அந்த ஸ்பீச்ச குடுக்குறாரு. இந்த முறுக்கி பாக்கிற தங்கத்த வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்றாரு. இந்த மாரி வந்துட்டு, என்ன பிரச்சனைன்னே உங்களுக்கு தெரியாது. அவரே இப்ப இன்வால்வ் ஆகாத விஷயத்துல வந்து தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, சரி ஓகே நானே சொல்றேன்னு சொல்லிட்டு, இப்ப தான் நம்ம முன்னாடி சொன்னோம்ல. அவரு டிடிஎஃப் வந்துட்டு ஒரு நியாயத்துக்காக போராடுறாரு அப்படின்றத ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த பொண்ணுகிட்ட. இல்ல கஷ்டப்பட்டுலாம் பண்ணல. இந்த அவர் தான் வந்து மேனிபுலேட் பண்ணுவான்ல ஈஸியா சின்ன குழந்தைகள வந்துட்டு. முறுக்கி பாக்கிறியா? ஓகே. ஹியூமானிட்டி ஹியூமானிட்டி சேவ்ட். அந்த மாரி ஒரு ஸ்பீச்ச போட்டு, சரி அந்த அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணிறாரு. கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த மாரி என்ன டீட்டெயில் வாங்குறியா? இதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடி சொன்னோம்ல. அவன் ஏன் இறந்தான்னு. அத இந்த அம்மா சொல்லுது. சொல்லி முடிச்ச பிறகு, சரி ஓகே. அப்ப வந்து இவனுக்கும் இவனுக்கும் கிஷோருக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணிரலாம்? இப்ப நம்ம வந்து அவன தான் பிடிக்கணும்னு இப்ப வந்து லைன் கிடைச்சிருது. அவன் வந்து சொல்றான், இந்த மாரி எங்க அப்பாவுக்கு வந்துட்டு சர்ஜரி. அதனால தான் நான் வந்துட்டு துபாய்க்கு போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சு திருப்பி இங்க வந்திருக்கேன். இப்ப ஆப்பரேஷன் நடக்க போனான்னு வந்திருக்கேன். நீங்க எங்க சொல்லுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு, இவரு வந்து இது பண்ணிடுறாரு. வந்து இந்த இந்த விஷயம் வந்து திருப்பி லீக் ஆயிருது. லீக் ஆன பிறகு என்னன்னா, இப்ப வந்து இவன் கோர்ட்‌டுக்கு வரணும். இப்ப இதுக்கு நடுவுல என்னன்னா, இப்ப நம்ம சொல்லியிருந்தோம்ல சர்பட்டா பரம்பரையில வந்தார் இல்லையா? அந்த டாடி கேரக்டர். ம், ம். அவன் வந்து அந்த எஸ்பி கூப்பிடுறான். கூப்பிட்டு நீ வீட்ல போய் அந்த பொண்ணுங்கள வந்து டார்ச்சர் பண்ணு. டார்ச்சர் பண்ணி இவன எப்படியாவது நான் வந்து ஒத்துக்க வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு உள்ள போறான். அவன் போயிட்டு அதாவது போலீஸ் இந்த அளவுக்கு கேவலமா எப்படி காட்ட முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எந்த போலீஸும் இந்த மாரி பண்ண மாட்டானுங்க. ரொம்ப ரேர் தான். பண்ணவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வந்துடுறான். வந்த பிறகு நீ வந்துட்டு ஒரு போலீஸு. ஓகே. வீட்ல 2 கான்ஸ்டபிள் வந்துட்டு பாதுகாப்பு நிக்க வச்சிருக்காங்க. நீ வர்றதுக்கே ஒரு பர்மிஷன் வேணும். இவன் யார் குடுத்த பர்மிஷன்ல வந்தான்னே தெரியல. இவன் பாட்டுக்கு உள்ள வரான். உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு மாமா வீட்டுக்கு வந்த மாரி வந்துட்டு கையிலயும் இப்போ அந்த இந்த பனியன முண்டா பனியனும் போட்டுட்டு அந்த இந்த படத் ஆம்லேட்டு, ஆம்லேட்டு. அதான் இல்ல, இல்ல. அது அதுக்கு இது அது நெக்ஸ்ட்டா? அந்த ஆள் பேர மறந்துட்டேனே. இல்ல. அது நெக்ஸ்ட்டு. அந்த ஆள் பேரு மறந்துட்டேன். இல்ல. அது வந்து ஒரு கேரக்டர் ஒருத்தன் இருப்பான். இது பார்க்கிங் படத்துல இவரு நடிச்சிருப்பாரே. எம்.எஸ். பாஸ்கர். எம்.எஸ். பாஸ்கர். அவருக்கு ஒரு படத்துல வந்துட்டு இந்த சந்தானம் கூட ஒரு படத்துல என்ன பண்ணுவான்னா, நைட்டு குடிச்சிட்டு வந்திருப்பான். குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு எம்.எஸ். பாஸ்கர் வந்துட்டு இந்த முண்டா பனியனும் கைலியும் போட்டுருப்பான். தெரியுமா? ஆ ஆமாமா. தெரியும். அந்த மாரி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு, ம். அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு வந்து ஆம்லெட் வேணும். அதாவது தங்கச்சியும் உன்னையும் உள்ள உட்கார வச்சுட்டு ஆம்லெட் வேணும்னு கேட்குறான். சரின்னு சொல்லும்போது, இவன் அங்க உட்காந்து இவர் வந்து போற போக்குல அப்படி ஹராஸ் பண்ணிட்டு இருப்பாரு. குடும்பத்தையே உட்காந்துக்கிட்டு. இது முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேரம் போர்ட் விளையாடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து நான் தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு ஸ்ட்ரைக் அடிக்க பார்க்கிறது. அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, அந்த கைலிய தூக்கி போட்டுட்டு இவரு பாட்டுக்கு இந்த பட்டாப்பட்டி ட்ரவுசர் மாரி ஏதோ ட்ரவுசர் போட்டிருப்பான். அத வச்சு சுத்திக்கிட்டு இருப்பேன். இத பார்த்தோனே கிஷோருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயி போயிரும். நீ என்ன சொல்லணும் கேட்கிறேன்னு சொல்லும்போது, ஓகே மிஷன் சக்சஸ்ன்னு இவரு ஃபோன் பண்ணி சொல்லிர்றாரு. அந்த எடுபிடிட்ட. அவனும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிர்றான். அப்பதான் சிஎம்க்கு ஒரு நிம்மதி. ஓகே. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல என்னன்னா, அந்த போஸ் வெங்கட் இருக்கான்ல, அவர் வந்து அங்க ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு, சிகரெட் அடிச்சுட்டு, அவர் பாட்டுக்கு சும்மா ஜாலியா உள்ள இருந்துப்பாரு. இவன் ஜாலியா காமிக்கிற இடத்துலலாம் இந்த ஆளு வந்துட்டு அடி வாங்கி அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கையெழுத்தே போட மாட்டான். அதுக்கப்புறமா அந்த
பாட்டில் உடைச்சுலாம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. பின்னாடி முதுகெல்லாம் இதாயிட்டு இருக்கும். ஆ முதுவெல்லாம் அடிபட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிஷோர் இந்த ஒரு சீன் மட்டும் கேட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். டிஸ்கஷன் அப்ப, ஸ்டோரி டிஸ்கஷன் அப்ப. ஆ இத பார்த்து தான் ஏமாந்துட்டாரு போல பாவம். இத பார்த்துட்டு ஓகே அடுத்த விசாரணை இதான். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆடுகளம் படத்துல இருக்குல்ல, இந்த 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அந்த நரேனும் நடிச்சிருப்பாரு, இவரும் நடிச்சிருப்பார். ஆ. அந்த காம்போ இங்க திருப்பி வந்து ரீஇன்வென்ட் ஆகுது. ஆனா என்ன 2 பேரும் டைரக்ட் சீன் இல்ல. அந்த படத்துலயும் இருக்கும். பட் இங்க வந்து டைரக்ட் சீன் கிடையாது. ம்ஹ்ஹ்ம். அதுக்கப்புறமா கோர்ட்‌டுக்கு வரணும். கோர்ட்‌டுக்கு வந்துட்டு கோர்ட் வந்து காலைலருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கேஸ் பார்த்துட்டு இருக்கானுங்க. காலைலருந்து மத்தியானம் வரைக்கும் என்னன்னா, அ பேசிட்டு இருப்பானுங்க. லாயர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாரி வந்து இப்ப நீங்க வந்து பெயில் தானே வாங்க வந்தீங்க. அதுக்குள்ள நீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம் பகல் வரைக்கும் அந்த ஜட்ஜ் அம்மா ஒரு மாரி இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ் அம்மா வேற மாரி வேல செய்யும். ஆ ஆக்சுவலா அந்த ஜட்ஜு தான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ன்னு நெனைக்கிறேன். நீங்க தான் அப்புறமா சொல்லலான்னு சொல்லுவீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னன்னா இல்ல. நீங்க கதைய ஃபுல் நரேட் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் வந்து காலைல நரேஷன் வேற மாரி போயிட்டுருக்கும். இவர் கிஷோர் பேசவே மாட்டாரு. அமைதியா இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா, வீட்ல வந்து ஒரு லேடி போலீஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த அம்மா வந்துட்டு முன்னாடி லெமன் ரைஸு, பிரியாணி எல்லாத்தையும் போட்டு வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இங்கேயும் அகைன் அந்த அபிராமி வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் வேலை செஞ்சிருக்கு. என்னன்னா வந்து, இங்க இவனும் சாப்பிட மாட்டான் அடம் புடிச்சுட்டு இருப்பான். அங்க அவங்க சாப்பிட மாட்றான். கரெக்ட்டு. இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா, 2 பேருக்குமே வந்து ஒரு வேவ் லென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5Gயோட ஃபாஸ்ட் நெட்வொர்க்ன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டு. 5G கூட அடிபடலாம். ஆனா இந்த வேவ் லென்த் அடிபடாது. இங்க இவரு சாப்பிடலையா, அவர் அங்க சாப்பிட மாட்டாரு. இங்க இவருக்கு ஆக்சிடென்ட்னா, இங்க அவங்களுக்கு கனவு வரும். இங்க இவருக்கு அடிபடுதா, இங்க அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. படம் ஃபுல்லா இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இது டிடிஎஃப் அப்புறம் அந்த ஹீரோயின் லவ்வ விட இவங்களோட இதுதான் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்யோன்யம் தான். இல்ல. எனக்கு ஒரு இதுல முரண்படுறேன். டிடிஎஃப் அந்த பொண்ணுங்க லவ் பண்ணாய்ங்க. 2 பேரும் வந்துட்டு மாறி, மாறி ஹராஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவன் ஒரு பக்கம் வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒரு பக்கம் வந்துட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அதாவது இப்போ உங்க வீட்ல இருக்கீங்க. ஓகேவா? நைட்ல வந்து யாருக்கு தனியா ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. ம். சவுண்ட் கேட்கல. வீட்ல சவுண்ட் கேட்குதான்றத எப்படி செக் பண்ணுவீங்க? லைட் ஆன்ல இருக்கா? எதுனா நடமாடுற சத்தம் இருக்கா? இந்த மாதிரி. அதாவது அதிகபட்சம் கதவுல. அதாவது உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியலன்னா கதவு காத வச்சு கேட்போம். ஆ. ஆமா. ஏன்னா கதவு தான் வந்துட்டு ரொம்ப தின்னா இருக்கும். இந்த அம்மா வந்துட்டு கான்கிரீட் செவுத்துல காத வச்சு வச்சுட்டு இருக்கேன். என்னமோ எனக்கு செவுத்து. ஏதாவது கேட்குப்பா. உங்களுக்கு தெரியாது இட்டாச்சி. அவங்க தான் அட்வான்ஸ்டு வெர்ஷன்னு சொல்லியாச்சுல்ல அப்போ. இதெல்லாம் கூட பண்ணலன்னா எப்படி? சுஹாசினின்னு பேர் வச்சுட்டா பைத்தியக்காரனா சுத்தணும். ஆமா. தமிழ் படத்துல ஒரு கிரைட்டீரியா இருக்கும்ல. இவன் சொல்லுவானே, இந்த 3 பேர் இருப்பாய்ங்க. 3 பேர் வந்துட்டு இல்ல சிவா சொல்லுவான். பாயிண்ட் நம்பர் 1 மைதா மாவா இருக்கணும். டிக்கு. பாயிண்ட் நம்பர் 2 லூசுத்தனமா இருக்கணும். டிக்கு. பாயிண்ட் நம்பர் 3 வந்துட்டு ஆ மலையில உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அந்த மாரி இந்த படத்துல வந்து இந்த அம்மா வந்துட்டு நைட் உட்காந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும். ஆ. ஸோ இந்த மாரி எல்லா இதுவுமே டிக் ஆயி ப்ராப்பரா செலக்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்ப வந்து இதாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன இவர் டிடிஎஃப் வாசன் வந்து பயங்கர சேசிங் வந்துட்டு இருப்பாரு. இப்ப வந்து வலிமையில அந்த ஒரு சேசிங் இருந்திருக்கும் தெரியுமா? பைக்ல தொரத்திட்டு இருப்பாய்ங்கல்ல. அங்க போனவங்க அப்படியே நேரா வண்டிய வந்து பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வண்டிய திருப்பி இங்க வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காய்ங்க சேஸ. டிடிஎஃப் வாசனுக்கு. ஏன்னா இவர் தான் வந்து ஏன்னா அவர் பெரிய டிடிஎஃப் வாசன். இவர் வந்து சின்ன டிடிஎஃப் வாசன். அஜித் வந்து பெரிய டிடிஎஃப் வாசன் இல்லையா? அஹஹ. அவர் ஒரு பக்கம் பைக்க முறுக்கிட்டு இருந்தார்ல. அந்த மாரி இங்கேருந்து முறுக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கானுங்க. வந்துட்டு தொரத்திட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில வண்டிய மடக்கிட்டானுங்க. மடக்கிட்டு இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. இந்திய சினிமாவிலே உலக சினிமாவிலேயே யாரும் வைக்காத ட்விஸ்ட். இவரு பைக் பின்னாடி வச்சு கூட்டு வந்துட்டு இருப்பான்ல. அது வந்து இவரோட ஃப்ரெண்ட். அது யாரு டிடி வாசனோட ஃப்ரெண்ட். உடனே ஃபிளாஷ்பேக்ல காமிப்பானுங்க. நாங்க வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டேன். இப்ப வந்துட்டு இந்த படத்துல அந்த அந்த கிரேட் கிரிக்கெட் மேஜிக் ஷோ ஒரு காமெடி வரும் தெரியுமா? வடிவேலு வந்துட்டு. ம், ம். தெரியும். அந்த மாரி பெட்டிக்குள்ள போன பாய் இங்கே வந்துச்சுன்ற மாரி. பாய ஒரு பக்கம் அனுப்பிவிட்டுட்டு பாய் ஒரு பக்கம் போயிட்டாரு. இங்கிட்டு இவரு ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தா இவன வந்து, "நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு" அனுப்பிவிட்டு இவன் ஓடுறான். ஓடி பார்க்கும்போது அவன் சட்டையில வந்து பேசாம நிக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அவன நார்மலா கூட்டு போயிருந்தா கூட எவனும் கண்டிருக்க மாட்டான். அவனுக்கு யாருக்குன்னு தெரியாது. நீங்க பாட்டுக்கு நடந்து ரோட்ல நடந்து போனா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாய் பாட்டுக்கு சும்மா இருக்கும். நாய்க்கிட்ட போய் வம்பு இழுத்துக்கிட்டு, அப்புறம் நாய் கடிக்குது என்ன? அந்த கத தான். ம்.
நாய் கொலைக்குது, கடிக்குது. ஆமா. நீ பாட்டுக்கு நார்மலா கூப்பிட்டு இருந்தா கூட அவன யாரும் கண்டுக்க மாட்டான். நீ பேசாம அவன வந்துட்டு ஒரு இப்போ பஸ்ஸுக்கு ஒரு ரூ. 300 குடுத்து அனுப்பியிருந்தா கூட எஸ்இடிசில பொறுமையா போய் தூங்கிட்டே வந்திருப்பான். கரெக்ட்டு. அவன புடிச்சுக்கிட்டு உடனே வந்துட்டு இவரு வந்து ஜேம்ஸ் பாண்ட் லெவலுக்கு வந்து ட்ரீட் பண்றாராம். இந்த விஜய் படத்துல இந்த இந்த ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான் தெரியுமா? நீங்க இவரு வந்து யாரு? புறாக்கே வந்து பெல் அடிச்சாரு மாரி. அந்த மாரி வந்து ஹியூமனிட்டி காப்பாத்துறதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு திறமையான முயற்சிகள்லாம் எடுக்குறாரு. இப்போ வந்து உள்ள வந்துட்டான். வந்த பிறகு இப்ப இந்த ஜட்ஜ் அம்மா வந்துட்டு காலைல இருந்து மதியானம் வரைக்கும் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல. மதியானத்துக்கு மேல ஏதாவது தண்ணிய கிண்ணிய போட்டுச்சான்னு தெரியல. உடனே வந்து மூடு மாறி போயி, ஓகேப்பா நீ வந்து காலைல இருந்து மதியானம் வரைக்கும் அங்க சப்போர்ட் பண்ணோம். ஆமா. மதியானத்துக்கு மேல வந்துட்டு ஓகே படம் முடிய போது. இப்ப வந்து டிடிஎஃப் வாசன் வழி நம்ம நம்ம வந்து இப்ப இங்க ஹியூமனிட்டிய காப்பாத்தணும். அதனால நம்ம வந்து நல்லபடியா மாறுவோம்ன்னு சொல்ட்டு, சாட்சி கொண்டு வராங்களா? சரி ஓகே. நீங்க பேசுறீங்களா? சரி ஓகே. அப்படின்னு உட்காந்துட்டு கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அத அப்படியே சொல்லி நீங்க முடிச்சுருங்க. ஆ அப்ப இந்த ஜட்ஜ் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, இவுங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஜட்ஜே கிடையாது. இவங்க வந்துட்டு கத்தி பேசுவாங்க. ஆக்சுவலா ஜட்ஜ் தான் கத்தி பேசினாக்கா, சைலன்ஸ், சுத்தி எடுத்து தட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஜட்ஜே அக்ரெசிவா பேசுவாங்க. "நீங்க ஏன் பேசுறீங்க? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு." அந்த மாதிரி. இந்த சைடு இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க. ஏன்னா, டிடிஎஃப் வாசன் அவர கூட்டிட்டு வரணும்ல. அது வரைக்கும் டைம் ஆகணும்ல. இப்ப இந்த சைடு இருக்கிறவங்கள பேச விட்டாக்கா கேஸ் முடிக்கிற இடத்துக்கு வந்துடும். அதனால என்ன பண்றாங்கனாக்கா, லஞ்ச் பிரேக் வரைக்கும் எப்படியாச்சும் தாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க வந்துட்டு டிடிஎஃப் வாசன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றதுக்காகவே இவங்கள பேச விடாம பண்ண மாதிரி இருந்துச்சு அதுல. இந்த இவரு கிஷோர் சைடு. அதுக்கப்புறமேட்டு முக்கியமான பாயிண்ட் வரும்போது லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க. டிங் 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 எல்லாரும் போய் லஞ்ச் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்ட பிறகு, இவங்க வந்துட்டு அந்நியனா இருந்த ஜட்ஜ் வந்துட்டு அம்பியா மாறிடுறாங்க இப்போ. இல்ல அதுக்கு நடுவுல அவங்களுக்கு பசிக்கும்ல. அவங்களும் சாப்பிடணும்ல. ஆமா. பாவம் அவங்களுக்கு பசிக்கும். ம். அதாவது மதியானம் தண்ணி கிண்ணியே போட்டு வரணும். சாப்பாடு கேப்ல தான் போட முடியும். அப்பன்னா தானே நான் வந்துட்டு கரெக்ட்டான டிசிஷன் எடுக்க முடியும். காலைல இருந்து ஒரு மாரி உட்காந்துட்டு, சரி அதனால அந்த அம்மா போயிட்டு வந்துருச்சு. போயிட்டு பாவம் அவங்க பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஏதோ பிரச்சனை போல. லஞ்சுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு எல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. ஆ அதுக்கப்புறமேட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சைட்ல இருந்து சாட்சிய வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. இவர் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரு ரஹீம் தான் பண்ணாருன்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர் தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அதுக்கு என்ன சாட்சி இருக்குதுன்ட்டு கேட்பாங்க. நீங்க அவரு பண்ணலன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்ட்டு. இந்த இது எப்படின்னாக்கா ஒரு விதண்டாவாதம் மாதிரி பண்ணின்னு இருப்பாங்க கோர்ட்ல. இந்த சின்ன பசங்க வந்துட்டு, "அவன் ஏன் அடிச்சான்? அதனால தான் நான் அடிச்சேன். அவன் ஏன் கிள்னான்? அதனால தான் நான் அடிச்சேன்ட்டு." இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இவன் தான் பண்ணான்ட்டு என்ன சாட்சி இருக்குது? அவன் பண்ணலன்ட்டு என்ன சாட்சி இருக்குது? அப்டின்ட்டு விதண்டாவாதம் பண்ணின்னு இருப்பாங்க 2 அட்வொகேட்ஸுமே. அவங்க வந்துட்டு வெதண்டாவாதம்ன்னு சொல்லி பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேரு வந்துட்டு சிறுபுள்ளத்தனம். சிறுபிள்ளைத்தனம். இந்த இவங்க சொல்லுவாங்களே, இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள்னாக்கா, இந்த ஓட்டு போடுறதுக்கு காசு குடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்க குடுக்கறதுனால தானே நாங்க வாங்குறோம்ன்னு சொல்லுவாங்க. குடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்க வாங்குறதுனால தானே நாங்க குடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க இவங்க. இந்த 2 அட்வொகேட்டும். அதுக்கப்புறமா ஒ ஒரு கட்டத்துல இது எதையுமே தாங்க முடியாம கிஷோர் வந்துட்டு அப்படியே பிரேக் ஆகுறாரு. பிரேக் ஆயிட்டு, "பாருங்கடா என்னோட கட்டுடை மேனிய" அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டுறாரு. சட்டைய கழட்டிட்டு காயத்தெல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் ஜட்ஜுக்கு வந்துட்டு அப்படியே அவங்களோட மனசு அப்படியே மெல்ட் ஆயிடுது. மெல்ட் ஆயிட்டு இப்படி போட்டு ம். ம். அதாவது ஹியூமானிட்டியோட பீக்குக்கு போறாங்க. ஆ ஆமா கரெக்ட். அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு 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 இதுக்கு கூட்டின்னு போயிட்டு அப்படியே மேல கூட்டின்னு போயிட்டு அப்படியே பிரேக் பண்றாங்க. இதாண்டா நடக்குது. இது தாண்டா உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஜட்ஜிக்கு வந்துட்டு, ஓ! அப்ப இவங்க தான் சரியானவங்க போல. நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோன்ட்டு இவங்களுக்கு புத்தி வந்துடுது. புத்தி வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, இவங்க பக்கம் தான் இது பண்ணிடுறாங்க. எப்படியும் கடைசியில ஹீரோ தான் ஜெயிக்கணும். இல்லன்னா படம் ஃப்ளாப் ஆயிடும். இல்ல மொத படம் வேற. ஆ. இல்ல மொத படம் இல்ல 2வது படம். மொத படம் வேற வீணா போயிருச்சு. 2வது படம் அதனால அதாவது என்ன சொல்றேன்னா, உடனே வந்துட்டு எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். உடனே எனக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட் வேணும். இத போலீஸ் அப்பயே பார்த்திருந்தா கேஸ் எப்பயோ முடிஞ்சிருக்குமே. எதுக்கு இங்க வந்து கோர்ட்ல நின்னுட்டு இருக்கணும்?
கரெக்ட்டு. இந்த மாதிரி பேசி அதுக்கப்புறமா பேசியெல்லாம் முடிச்சுட்டு, தப்பு இவைங்க தான் மேல சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கு நடுவுல இவர் டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு வேல பார்த்திருப்பார் இல்லையா? அது வந்து இப்ப நான் ஜஸ்டிஃபை பண்றாரு. எப்படி பிரதீப் ரங்கநாதன் வந்து படத்துல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லா எல்லா கேடு கெட்ட வேலையும் பார்த்துட்டு, செகண்ட் ஹால்ஃப்ல வந்து நான் நல்லவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காமிப்பார்ல. ம். அந்த மாரி அந்த கேமரா விஷயத்த வச்சு யூஸ் பண்ணி, பாருங்க அடிச்சிட்டு இருக்காங்கன்னோனே, இவரு நான்சென்ஸ் என்ன இது உடனே வந்து எனக்கு கமிஷனர் எனக்கு லெட்டர் எழுதி குடு, அத எழுதி குடுன்னுலாம் கேட்டு முடிச்சுட்டு, படத்த வந்துட்டு இவ நெ 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 நிரபராதின்றாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஃபுட்டேஜுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. பிரச்சனையே அந்த ஃபுட்டேஜ்ல தான். அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு இவனும் பார்க்கல, கிஷோரும் பார்க்கல, டிடி வாசனும் பார்க்கல. செத்தவன் மட்டும் தான் பார்த்தான். அதுதான் சொன்னாரே, இந்த ஃபுட்டேஜ எவன்லாம் பார்த்தானோ அவன் எல்லாரும் சாவணுன்ட்டு. நீங்க 2 பேரும் தான் பார்க்கவே இல்லையே! அதனால தான் உயிரோட இருக்காங்க போல கடைசி வரைக்கும். இல்லன்னா இவங்களும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாரி செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் ஆகும்போதே செத்துட்டு இருப்பாங்க போல. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா, 2 விஷயங்கள் பேசலாம். ஒண்ணு வந்துட்டு டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு வெற்றின்னு சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி, டைரக்டரே சொல்லியிருப்பான். இவன் படமே எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா படத்த எடுத்து ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சிட்டான். 2வது ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப பேச வேணாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு என்ன பேசுறோம்? என்ன பண்றோம்? அந்த தெளிவு இல்ல அந்த ஆள்ட்ட. டிடிஎஃப் வாசன்ட்ட இல்ல. ஒரு சரித்திர புகழ்மிக்க பாடல்லாம் இது பண்ணியிருப்பாரா? ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணுவாங்க ஹீரோக்கு. ஹீரோக்கு கால் பண்ணிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு சிக்கன் லாலிபாப், ஜிஞ்சர் சிக்கன்னு இதெல்லாம் வேணுன்ட்டு சொல்வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இவுங்க ப்ரப்போஸ் பண்ண தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. பட் ஆனா, ஹீரோயின் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ண உடனே இவரு கொஞ்சம் லைட்டா பேஜாராயிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா பெருந்தன்மையா அந்த சாப்பாட்டையும் எடுத்துன்னு போய் குடுப்பாரு. டெலிவர் பண்ணுவாரு. அப்பதான் என்ன ஆகும்னாக்கா, டெலிவர் பண்ணும்போதே அவரு சன்கிளாஸ் பின்னாடி மாட்டின்னு வருவாரு டீ ஷர்ட்ல. அதுக்கப்புறம் போயிட்டு குடுப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோயினும் அத வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல என்ன பார்த்தா என்ன காசு குடுக்காம ஓசில வாங்கி சாப்பிடுற மாரி தெரிதா? அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் சொல்வாங்க. "நான் இந்த நேரத்துல நீ கேட்டியேன்ட்டு எடுத்துன்னு வந்து குடுத்தனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு ஹீரோ. டிடிஎஃப் வாசன். அதுக்கப்புறமேட்டு ப்ரப்போஸ நோக்கி அந்த சீன் மூவ் ஆவும். அப்ப வந்துட்டு, "நீ ஒரு பொண்ண லவ் பண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு டிடிஎஃப் வாசன் என்ன பண்ணுவாருனாக்கா, அவரு இது கேட்பாங்கன்ட்டு மேபி அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லியிருக்கும் போல. அதுக்காகவே அந்த சன் கிளாஸ எடுத்துன்னு வந்திருப்பார் போல. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே டக்குன்னு சன் கிளாஸ மாட்டிட்டு, முட்டி போட்டு, கைய நீட்டி, ஹீரோயின் இருக்கிற டைரக்ஷன விட்டு வேற டைரக்ஷன்ல திரும்பி ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அப்புறமா ஹீரோயின் சொல்வாங்க, "நைட்ல வந்துட்டு சன்கிளாஸஸ் டீ ஷர்ட்ல மாட்டின்னு வர்றதே தப்பு. நீ கண்ல வேற மாட்டிக்கின்னு ப்ரப்போஸ் பண்றியா? யார பார்த்து ப்ரப்போஸ் பண்றன்னு?" கேட்டு இவங்க அவர வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்வாங்க, "இப்போ நான் எப்படி பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ப்ரப்போசல் சீன வந்துட்டு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவரு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்றத வந்துட்டு எப்படி காட்டுவாங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த பழைய படம்லாம் வரும்ல, அதுலயாச்சு ஹீரோ, ஹீரோயின் இருப்பாங்க. நடுவுல அந்த பூவெல்லாம் காமிப்பாங்களே. அப்புறம் அந்த பூ கூட ஆடும். இந்த மாதிரி காமிப்பாங்க. அட்லீஸ்ட் அதுவே மேபி பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். இது சின்ன பசங்க மாதிரி இந்த சீனு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இல்ல, இல்ல. அது வந்து கற்பனை. அது ஹீரோவோட கற்பனை. அந்த சீன் ஹீரோட கற்பனை. நடந்திருக்காது. அது ஹீரோயின் கற்பனை. ஹீரோவோட கற்பனை அது ஆக்சுவலி. அவர் நெனச்சிருப்பாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இப்படி கேமரா போயிட்டு வந்துரும். அப்புறம் வந்து என்னன்னு கேட்பா. அப்புறம் செகண்ட் பார்ட். அப்படியே கதை அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். அதான் இதுதான் அந்த ப்ரப்போஸ் சீனு. அதுக்கப்புறம் வேற என்ன டயலாக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல டயலாக் இல்ல. இந்த படத்துல வந்துட்டு ஒரு சீன வந்து ஆக்சுவலா மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. எப்படி வந்துட்டு எடப்பாடி வந்து எப்படி ஜெயலலிதாட்ட இருக்கும்போது, எப்படி முன்னேறி வந்தாரு. அந்த ஒரு பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ் வந்து நமக்கு ப்ராப்பரா சினிமேட்டிக்கா எடுத்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கு வந்து இயக்குனருக்கு பாராட்டுக்கள். ஸோ, அடுத்த வாட்டி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, அரெஸ்ட் இந்த ஆளு தான். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த விஷயங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன? வேற வந்துட்டு இதுக்கு மேல இந்த படத்துல பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த படம் வந்துட்டு கிஷோருக்கு போட்ட ஸ்கெட்ச். அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் டயலாக்ஸ் எல்லாம் கூட ம் அப்படியே பவர்ஃபுல்லா எழுதியிருந்தாங்க. அதான் நான் சொன்னேன்ல, அந்த இவரு சொல்வாரே ஒரு டயலாக்.
நான் மைக்ல பேசி பேசி இந்த இடத்துக்கு வந்தேன்னு நினைச்சியா? கத்தி எடுத்து வீசி வீசி வந்தேன்டா அப்டின்ட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் டிடிஎஃப் கூட ஒரு அட்வொகேட் கிட்ட போய் கேட்பாரு. ஒரு ஃபீமேல் அட்வொகேட் கிட்ட வந்துட்டு போய் கேட்பாரு. இந்த கேஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஃபீமேல் அட்வொகேட் என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல எனக்கு பயமாகுது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவரு சொல்லுவாரு, "தப்பு பண்றவங்கலாம் தைரியமா இருக்குறாங்க. ஆனா நல்லது பண்றவங்க வந்துட்டு பயப்படுறாங்க." அந்த மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. டயலாக் எல்லாம் பயங்கரமா எழுதியிருக்காங்க. அதான் புரியவில்லை. புரியலையா உங்களுக்கு? இல்ல, இல்ல. இந்த படம் எடுத்ததே புரியல. எப்படி எடுத்தீங்க? ஐயோ! இல்ல இந்த படத்த பத்தி பேசி எனக்கு டயர்ட் ஆயிருச்சு. அதான் எனக்கு புரியல. எப்படி கதை கேட்டு, நடிச்சு, எடிட் பண்ணவங்க தான் எனக்கு இல்ல நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசீட்டாச்சு. நீங்க படத்த எடுத்தவங்கள பத்தி பேசுறீங்களா? அத ரிவ்யூ பண்ற நம்மளுக்கு தான் எங்க இருந்து போது. அது புரியலையா உங்களுக்கு? இந்த படத்த ஃபுல்லா பாக்குறதுக்கே மனசு இல்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி படம்லாம் போய் பாக்குறதுக்கே மனசு வராது. இதுல ரிவ்யூக்காக 2 தடவ உட்காந்து பாத்து இல்ல அதுதான் நானும் சொல்றேன். படத்த பார்த்ததும் ஓகே. அத எடிட் பண்ணி குடுத்துருப்பான்ல. அவன் நிலைமைய யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளாவது 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் படம் பார்த்துருப்போம். அவன் வந்துட்டு டெய்லி உட்காந்து எடிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கும். அத சுருக்கி கொண்டாந்து சேர்த்து, இந்தா இங்க நான் உட்காந்து அதான் எடிட்டிங் வேல முடிஞ்ச உடனே ஒரு இதுக்கு போயிட்டுருப்பாரு. கவுன்சிலிங் போயிட்டுருப்பாரு எடிட்டரு. அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டு, எல்லாரையும் இது பண்ணி ஆனா, ஃபர்ஸ்ட் படம்ன்றனால இந்த அளவு கொடூரமா இருக்கு. செகண்ட் படத்துலயாவது கொஞ்சம் திருத்திக்கிட்டு கதை ஒழுங்கா எடுக்கணும். 2வது இந்த ஒரு சிரிப்பு போடுறேன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்ல, அத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நார்மலா நடிக்கணும். எல்லாத்துக்கும் சிரிப்ப போட்டுடுறேன். இல்லன்னா வந்துட்டு எனக்கு பேச விருப்பப்படல. தத்துவம் பேச ஆரம்பிச்சுடுறாரு. ம். உடனே வந்துட்டு ஹியூமனிட்டி பரப்புறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த நோய வந்து இவனுக்கு மட்டும் இருந்தது இல்லாம கிஷோருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பாவம். மொத சீன்லயே அசிங்கப்படுவாரு மனுஷன். ஸோ படம் இப்படித்தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு படம் இப்படிதான் இருந்துச்சு இல்லையா? கொடூரமா தான் இருந்துச்சு. ம். ஆமா. எனக்கும் கொடூரமா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து எண்ணோட்டு பேசுற அளவுக்கு பெரிய படமான்னா கிடையாது. ஸோ அதனால நாங்க வந்துட்டு எபிசோட இங்கேயே நாங்க முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேல பேசி நாங்க டயர்ட் ஆக விரும்பவில்லை. ஆல்ரெடி நம்ம 2 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ம். சரி விடுங்க. ஏதோ ஒண்ணு. இந்த இந்த வாரம் எபிசோடுக்கு நமக்கு டிடிஎஃப் வாசன் ஒரு நல்ல ப்ராடக்ட்ட குடுத்துருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் போட்டு எபிசோட இந்த இடத்துல முடிச்சு விட்டுறலாம். ஸோ நாங்க வந்து Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் கேளுங்க. அதே மாரி எங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்கறதா இருந்தா Discordல குடுத்தாலும் சரி, இல்ல Instagramல குடுத்தாலும் சரி, அதே மாரி எங்களுக்குன்னு ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு. நீங்க எபிசோட் கேட்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அது வந்து ஃபார்ம் வந்து எதுக்குன்னா, இப்ப Discordல வந்து குடுத்தீங்கன்னா, நீங்க பப்ளிக்கா குடுக்குற மாரி இருக்கும். இல்ல அதே இது வந்து Google ஃபார்ம்னா நீங்க உங்களுடைய பெர்சனல் மெயில் ஐடியோ, இல்ல வேற ஏதாவது டம்மி மெயில் ஐடியோ ஷேர் பண்ற மாரி இருக்கும். பட் இதுல நீங்க மெயில் ஐடி ஷேர் பண்ண அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்க பேரு, எந்த பாட்காஸ்ட்டோட டைட்டிலு, இல்ல உங்க ஃபீட்பேக்கு 3 மட்டும் குடுத்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, அதுவே போதும். அது நாங்க வந்துட்டு டீம் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. வேற யாருக்கும் ஆக்சஸ் கிடையாது. ஸோ, அதனால உங்க டேட்டா பத்திரமா தான் இருக்கும். வேற வந்து என்ன, உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்துட்டு ஆங்கோ. போயிட்டு வருகிறோம். பாய். ம். நன்றி, வணக்கம்.